வணக்கம் நண்பா நண்பி. வழக்கமா கதைகள்ல ஹீரோ ஹீரோயினி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண போற நேரத்துல ஒரு வில்லி வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவா. ஆனா இந்த கதையில அந்த வில்லி தான் நம்ம ஹீரோயினியே. இந்த கதைப்படி அந்த வில்லி பொண்ணு 14 வயசுலயே இளவரசனை கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா இளவரசன் 3 வருஷத்துல மர்மமான நோயில இறந்து போயிருவான். இளவரசனுக்கு பிறகு அவனோட தம்பி சைஷுவை அடுத்த இளவரசனை ஆக்க அவனுக்கு வில்லியோட அப்பாவும் சப்போர்ட் பண்ண அவரோட உதவியால இவன் நாட்டை கைப்பற்ற. ஆனா அரசனான அடுத்த நொடியே வில்லியை ஏமாத்தி லினியோடான்னு ஒரு பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இத பார்த்த வில்லி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அவனை மிரட்ட, ஆனா அதை அவன் கண்டுக்கவே இல்ல. உடனே அவ போலியான விஷத்தை குடிச்சு சாகுற மாதிரி டிராமா பண்றா. ஆனா கடைசியில அவ குடிச்ச விஷம் உண்மையான ஒண்ணு. அத குடிச்சதால அவ இறந்து போயிடுறா. கதையும் முடிஞ்சு போகுது. ஆனா கதைப்படி அவ எனக்கு வில்லியா தெரியல, அந்த 2 பேர் தான் வில்லியா தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க லைஃபுக்கு இவ ஒரு வில்லி. ஆனா அவளோட போலியான விஷத்தை யார் மாத்திருப்பா? இந்த விஷயத்த நான் யோசிக்கும் போது நான் சடனா அந்த புக்குக்குள்ள போயிட்டேன். அதுவும் வில்லியோட உடம்புல. கதைப்படி நான் எப்படியோ செத்துருவேன். அதனால எனக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி நான் கதையை மாத்த பார்த்தேன். ஆனா எதுவும் மாறல. நானும் புக்கை விட்டு வெளியே வரல. என் பேரு நிங் சுசி. நான் சாதாரண ஒரு காலேஜ் பொண்ணு. இந்த புக்ல நான் ஒரு வில்லி, அதுல என் பேரு மீரா. கதைப்படி இளவரசன் இந்நேரத்துக்கு மண்டைய போட்டிருக்கணும். நம்ம ஹீரோ அடுத்த இளவரசனா மாறணும். ஆனா அது நடக்கல. அப்படின்னா கதை மாறி போச்சோ? இனி கேபிட்டலுக்கு போனா பிரச்சனை வராது. உடனே மீரா அவளோட ஊருக்கு போக அவ போற வழியில ஃபேஸ் வாஷ் பண்ண ஒரு லேக் கிட்ட போறா. அப்ப யாரோ ஒரு டெட் பாடிய லேக்ல தூக்கி வீச, என்ன போனத்தை பால் மாதிரி தூக்கி போடுறான். ஐயோ பாத்துட்டானே, நம்மள கொன்னுருவானோ? இளவரசி அவளை என்ன பண்ணலாம்? வா போலாம். என்ன போயிட்டாங்க? அப்பாடி நாம தப்பிச்சோம். இளவரசி என்ன இந்த பொண்ணு போக விட்டீங்க? அவ நாம ஒருத்தனை கொன்னதை பாத்திருக்கா. நீ அவ ஷாலை பாக்கலையா? ஷாலா? அதுல அப்படி என்ன இருக்கு? அந்த ஷால் இந்த உலகத்திலே ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். நீ சொல்றது இஷுவோட ஷாலா? ஆமா. சோ சேனாவோட பொண்ணு இளவரசி மீரா. நாம பார்த்தது இளவரசி மீராவையா? ஆமா. அதோட இளவரசி மீராவுக்கும் ஷைஷுவுக்கும் சின்ன வயசுல நிச்சயம் பண்ணாங்க. ஆனா மீரா அதை கேன்சல் பண்ணி ஈசோக்கு போயிட்டா. போனவே இப்பதான் வரா. கற்பனா மீரா அந்த வீட்டுக்கு வர அப்பா வராரு. கதைப்படி ஒரு ஷைஷுவுக்கு அரியணை ஏற உதவி பண்ணுவாரு. ஆனா ஷைஷு அவரை ஏமாத்தினதால தன்னோட பொண்ணை மீட்க வந்தப்ப சோல்ஜரால கொல்லப்பட்டாரு. சோ இவரு ஒரு பாசக்கார அப்பா. பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. கற்பனா ஹீரோவை காட்ட அவன் ஒரு ஜோசியரை பார்க்க வரான். உன் கட்டம்படி உனக்கு கனவு இன்னும் உன் வாழ்க்கைக்குள்ள வரல. அவ வந்தாதான் நீ நினைக்கிறது நடக்கும். என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். சரி நான் கிளம்புறேன். இந்த பக்கம் மீராவை பார்க்க ஒரு லேடி வர, ஒரிஜினல் ஸ்டோரி படி இவ தான் ஹீரோயினி. அதாவது இளவரசனை கல்யாணம் பண்ணிப்பால அந்த யோடோ, இவ தான் அது. இவ நம்ம மீராவை பார்த்ததும் உலகத்துல இவ தான் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி சீன் போடுறா. ஆனா மீராவுக்கு இவ யாருன்னு தெரியும்ல. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் புருஷனை மயக்கிருப்ப? நீ தான் உன்ன புருஷன் சொல்ற, ஆனா அவ உன்னை ஒரு பொண்ணா கூட மதிக்கல. எப்ப பார்த்தாலும் லொடன் பேசிக்கிட்டே இருப்பேன்னு ஒரு லோக்கலான பொண்ணுன்னு அவன் உன்னை சொல்லுவான். இந்த பொண்ணு என்னமா நடிக்கிறா? உன்னை உருவாக்குன கேரக்டரே நான் தான். என்கிட்டயே நீ ஒரு நல்ல பொண்ணு மாதிரி சீன் போடுற. சின்ன வயசுல நீ என்ன அக்கான்னு கூப்பிடுவ. ஆனா இப்ப நான் இந்த இடத்தோட இளவரசி. அதனால என்ன இளவரசின்னு கூப்பிடு. இனிமே அப்படியே கூப்பிடுற இளவரசி. அதோட நீங்க வந்தது உங்க கல்யாணத்துக்காகவா? என்னோட கல்யாணம்லாம் பெத்தவங்களோட அனுமதியோட நடக்கும். ஆனா நீதான் ஓடு காலியாச்சே. அடுத்தவங்களோட புருஷனை வளைச்சு போடுவ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள இப்படி பேசுவ? மரியாதையா மிஸ் லின்னி கிட்ட மன்னிப்பு கேளு. அப்ப ஹீரோ அங்க வரான். இளவரசி இது லேக்ல நம்ம பார்த்த பொண்ணு தானே, வா போலாம். என்ன திமிடி உனக்கு? இளவரசி கிட்ட இப்படிதான் பேசுவியா? இந்த லூசு கிட்ட போலாம் தானே சொன்னேன். அதுக்கே அவளை போட்டு அடிக்கிறா. அந்த வேலைக்காரி பின்றால நிலைமை கைமீறி போறதுக்குள்ள அவங்க சண்டையை போய் நிப்பாட்டு. நாம நினைச்சது நடக்கணும்னா இந்த பொண்ணு நம்ம வழியில விழணும். உடனே ஹீரோவோட ஆளு நடந்ததை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். இளவரசி கிட்ட இவ ரூடா பேசினா. ஒரு வேலைக்காரி அப்படி பேசிருக்க கூடாது. நீங்க மன்னிப்பு கேட்கலனா நான் இவளை கைது பண்ண வேண்டியதா வரும். தப்பா நினைக்காதீங்க. அவ என் மேல இருந்த பாசத்தால அப்படி பண்ணிட்டா. நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அப்ப மீரா நம்ம ஹீரோவை பாத்துடுறா. இது அவன் இல்ல, இவன் இங்க என்ன பண்றான்? நம்மள தேடிதான் வந்திருக்கானோ? சரி தெரியாத மாதிரியே போயிடுவோம். அப்ப ஹீரோவே அங்க இருந்து போக, யாருடா இவ? நேத்து என்னன்னா ஊரையே பயமுறுத்துற சைக்கோவா இருந்தான். இப்ப என்ன அப்பாவி மாதிரி இருக்கான். சரி அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன, நாம வந்த வேலைய பாப்போம். உடனே அவ அந்த ஜோசியக்காரரை போய் பாக்குறா. ஜோசியரே, நமக்கு ஒரு விதிய கடவுள் செட் பண்ணிட்டார்னா அதை நம்மளால மாத்த முடியுமா? விதியை
எப்பவும் மாத்த முடியாது. நடக்கிறது நடந்துதான் தீரும். இந்த கிழவன் வேற எதையும் மாத்த முடியாதுன்னு சொல்றான். அப்ப காலத்துக்கும் நம்ம இங்கதான் இருக்கணுமோ? அப்ப மீராவோட ஆளு அரண்மனையில இருக்கிற மத்த இளவரசிங்களோட அழைப்பதல கொண்டு வரா. ஆனா மீரா யாரையும் பார்க்க போக மாட்டேன்னு சொல்ல, இளவரசி நீங்க போலனா நீங்க பயந்தாங்கொழின்னு அவங்க சொல்லுவாங்க. அதோட எல்லாருமே என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க 3வது இளவரசரை திருட்டுத்தனமா லவ் பண்றீங்களாம். அப்படி வேற அதுங்க பேசுதா? நான் வரேன்னு சொல்லு. முதல்ல யார பார்க்க போறீங்க? இவள 4வது இளவரசியா? ஏன் அவங்கள பார்க்கணும்னு முடிவு எடுத்தீங்க? ஏன்னா இவ மட்டும்தான் தங்கத்தால எழுதப்பட்ட லெட்டரை அனுப்பியிருக்கா. அதனால இவ்வளவுதான் முதல்ல பார்க்கணும். இப்ப சீன் வந்து 4வது இளவரசியோட இடத்துக்கு மூவ் ஆகுது. அங்க மத்த அரண்மனை சேர்ந்த இளவரசிகளும் அமைச்சர்களோட பொண்ணுங்களும் வர, வாடி இளவரசி மீரா, இவதான் சூயர் 4வது இளவரசி. ஹே மீரா, இளவரசி வந்திருக்க, கால்ல விழ மாட்டியா? கால்ல விழலாம், ஆனா நான் யார் காலையாவது விழுந்தா அவங்க செத்துருவாங்களாம். ஜோசியர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லடா, நான் கால்ல விழுறேன். இல்ல நீ நின்னுகிட்டே இரு. ஆனா பார்க்க அழகாதான் இருக்க. ஆனா உன் ட்ரெஸ் தான் ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கே. அட இது டாரி ட்ரெஸ் தானே? வாவ், யாருப்பா இந்த பொண்ணு? ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே அது என்னன்னு சொல்றா? இது செம்ம காஸ்ட்லியான ட்ரெஸ். இங்க வந்த எல்லாரை விட இதோட விலை அதிகம். ஆமா, நீங்க போட்டிருக்கிறதெல்லாம் பீத்த துணி. பீத்த துணியா? என்னையே அசிங்கப்படுத்துறியா? உன்னை வச்சுக்கிறேன்டி. வச்சுக்க நான் என்ன உன் முறை பையனா? அவ கிடக்குறா. இது நல்லா இருக்கு. இந்த சிறுகைக்கு இங்க என்ன விலை? மறுபடியும் ஊர்ல நான் தான் நல்லவனு சீன் போட வந்திருப்பா. அட, உங்க ஹேர் பின் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வாங்கினதா? யாருமா நீ? எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன். இனிமே நம்ம ஃப்ரெண்டு. என்ன சொல்றீங்க இளவரசி? அட, ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், இளவரசின்னு கூப்பிடுற. என்ன அக்கான்னு கூப்பிடு. ஓ, என்னதான் கலாய்க்கிறியா? இப்போ உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. எல்லாரும் என் பாட்டுக்கு பாராட்டுறீங்க, ஆனா இதுல மாஸ்டர் யார் தெரியுமா? நம்ம மீரா. அவங்க வாசிச்சா சரஸ்வதி தேவியே அவங்கள வந்து பாராட்டுவாங்க. புள்ள பூச்சி எப்படி கோத்து விடுது பாத்தியா? ஆமா ஆமா, மீராவோட அம்மா தான் நம்ம நாட்டிலே திறமையான இசையாசிரியர். அவங்களோட பொண்ணல்லவா இவ? நல்லாதான் வாசிப்பா. என்ன மீரா, அப்படிதானே? ஆமா ஆமா, ஏதோ வாசிப்பேன். அப்ப போய் வாசி. ஹே மீரா, உனக்கு இதெல்லாம் வாசிக்க வராதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போற அப்படின்னு யோடோ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்க. ஆனா மீரா செமையா பிளே பண்ணிடுறா. அவளுக்கு சரிசமா போட்டி போடுறேன்னு யோடோ அவ கைய கட் பண்ணிக்கிறா. அப்ப 3வது இளவரசன் அங்க வரான். இவன் தான் கதைப்படி ஹீரோ, அதாவது புக்குல பேரு ஷைஷு. ஆனா இப்ப இவன் மீராவோட கதையில வில்லன். யாருப்பா அது இவ்ளோ கேவலமா வாசிக்கிறது? வந்துட்டான்டா சிரிச்ச வாயன். இவளுக்கு ஏதாவது ஆனானா உடனே வந்துருவான். இப்பவும் சரி, பாஸ்ட்லயும் சரி. இவனை இப்பவே கொண்டுடலாமா? உனக்கு பெருசாலாம் அடிப்படலையே. யாரோ உங்க மனசுல அழகா பாட்டு பாடினா அவங்க பின்னாடியே வந்துடுவேன்னு நினைப்பு இல்லையா மீரா? எதுக்கு இவனை குறு குறுன்னு பாக்குறா? ஆமா, யார் நீ? என்ன யாரா? இளவரசி, இவருதான் 3வது இளவரசர் ஷைஷு. ஓ, சின்ன வயசுல மூக்கு நோண்டிட்டு இருப்பியே, அவனா நீ? இப்ப என்ன சொன்ன? உண்மையா சொன்னப்பா. சரி சரி, உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். நீ உன் ஆளோட காயத்துக்கு போய் மருந்து போட்டு விடு. பாவம் அந்த இளவரசன், பெருத்த அவமானம். ஆனா எதுவும் பண்ண முடியாம அவன் யோடாவை கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறான். கற்பனா ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு மர்மமான ஒரு நோய் இருக்கு. அமாவாசை வந்தா போதும் அவன் அதால கஷ்டப்படுவான். அதனால அவன் தன்னை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறான். இந்த பக்கம் மீரா அந்த பக்கமா வரா. அப்ப சத்தம் கேட்க உடனே என்னன்னு போய் பாக்குறா. அங்க போனா ஹீரோவை பாக்குறா. இவனை யாரு கட்டி போட்டாங்க? அப்ப ஹீரோ அவனோட ஷீயை யூஸ் பண்ணி அவளை தன் பக்கமா இழுத்து அவ கழுத்தை பிடிச்சி கடிச்சிடுறான். அவளோட பிளட் அவன் குடிச்சதும் அவன் நிதானமா ஆயிடுறான். நான் இப்ப நார்மல் ஆயிட்டேனா? அதுவும் இவளால. உடனே அவ உயிரோட இருக்கானான்னு பாக்க, நல்ல வேலை இவளுக்கு எதுவும் ஆகல. அப்ப ஹீரோவோட ஆளோ அவனோட மாமாவும் அங்க வர, ஏன்பா இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமோ? உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையாடா? இவன் போய் அப்படி பண்ணுவானா? ஆனா இவன் இவ்வளவு கேரிங்கான ஆள் இல்லையே. டேய் இங்க வா. சொல்லுங்க இளவரசி, இவ எழுந்ததும் இவளை வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இப்ப மீரா எழுந்ததும் அவ தன்னோட ரூம்ல இருக்கா. அவ பக்கத்துல அவளோட சர்வெண்ட்டும் இருக்கா. நான் எப்ப இங்க வந்தேன்? நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். அதோட ஏன் அங்கெல்லாம் போனீங்க? நான் என்ன தெரிஞ்சா போனேன்? இந்த கதையோட ஆத்தரே நான் தான். ஆனா எனக்கே தெரியாம இங்க வேற ஒரு கதை போகுது. இளவரசி, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா. சரி, நான் அங்கதான் போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அத நான் தான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி இந்தாங்க. என்னது
இளவரசர் இதை உங்ககிட்ட தர சொன்னாரு. உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஜுவல்ஸும் அதுல ஹீரோ அவளை பார்க்க வர சொல்லி ஒரு லெட்டரும் அனுப்பியிருக்கான். உடனே அவ போக, இங்க பாருடி, இளவரசர் எனக்கு அடிச்சத பத்தி யாருகிட்டயும் சொல்லாத, அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல, அத சரி கட்டதான் எனக்கு கோல்டு தந்திருக்காரு, அதனால அத பத்தி யாருகிட்டயும் சொல்ல வேணாம். சரி நீ இங்கே இரு, நான் உள்ள போறேன். இவனை பார்த்தாலே பயமா இருக்கு, ஆனா ஷைஷுவை விட இவன் நல்லவன் தான். என்னை மன்னிச்சிரு, நான் இன்னைக்கு உன்கிட்ட வேணும்னே நடந்துக்கல. கண்டிப்பா இதுக்காகலாம் என்ன கூப்பிடல, வேற ஏதோ இருக்கு. நீ ஸ்மார்ட்டான பொண்ணு தான். சரி விஷயத்துக்கு வர, எனக்கு ஒரு நோய் இருக்கு. அமாவாசை அப்ப நான் நானாவே இருக்க மாட்டேன். அப்ப யாராவது என் முன்னாடி வந்தா அவங்களை கொன்னுருவேன். ஆனா நேத்து அப்படி நடக்கல. உன் ரத்தம் என்னோட நோயை கண்ட்ரோல் பண்ணிருக்கு, அதனால எனக்கு உன்னோட உதவி வேணும். அடப்பாவி, இவ்வளவு நேரம் நல்லவன தான்டா பேசுன, இப்ப என்னடா இப்படி பேசுற? ஏன் பிளட்ட குடிக்கணும்னு என்கிட்டயே கேக்குறானே. சரி சமாளிப்போம். எதுக்கு என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, என் பிளட்ட நான் குடுக்கணுமா? நான் உன் பிளட்ட கேட்கல, நீ என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். பாருடா, இது என் கதையிலேயே இல்லையே. அடங்காத ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்ததும் அடங்குறான். இந்த கதை கூட நல்லாதான் இருக்கு, வெளியே போனதும் இதையே கதையா போட்டுருவோம். என்ன யோசிக்கிற? இல்ல, எனக்கு உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும். கேட்கலாமா? கண்டிப்பா. முதல் கேள்வி, நீங்க என்ன தவிர வேற யாருக்கிட்டயாவது இப்படி பேசுவீங்களா? எனக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. இதுதான் முதல் தடவை ஒரு பொண்ணு என் ரூமுக்கு வருது. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? சரி, என்னோட 2வது கேள்வி, உங்க தம்பிங்க தப்பு பண்ணி அத நீங்க தான் பண்ணன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? என் தம்பிங்க ரொம்ப நல்லவங்க. அப்படியா? சரி, 3வது கேள்வி, உங்க அப்பா இல்ல உங்க அம்மா உங்களை கைவிட்டு கொடுமைப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? என் அம்மா செத்து ரொம்ப நாள் ஆகுது, அதோட என் அப்பா ரொம்ப நல்லவர். நீ சொன்னது எப்பவும் நடக்காது. என்ன கொடுமடா இது. சாக போற இளவரசனை பார்த்துட்டேன், ஆனா இவன் ஹீரோ இல்ல, நானும் ஹீரோயினி இல்ல. இப்ப கதையில நான் இவனை குணப்படுத்துற வேலையை செய்யணுமா? சரி, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன சொல்லு? என் ஃபேமிலியை நீங்க காப்பாத்தணும். நான் நீங்க சொல்றத செய்யறேன். சரி ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கும் கண்டிஷன் இருக்கு. நீ வாரத்துல 5 நாளைக்கு இங்க வரணும், என் கூட 4 மணி நேரம் இருக்கணும். சரி இருக்கேன். இவ தலைவி ஹீரோ சொன்ன மாதிரி தினமும் போக, ஐயோ வர வச்சுட்டு இவன் புக்கு படிக்கிறான், ஆனா நமக்கு போர் அடிக்குதே. ஏங்க என்ன, நான் ஒரு கதை சொல்லவா? சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் கூட யாருமே பேச மாட்டாங்களாம். அப்போ அவன் ரோஜா பூவை பார்த்தானா. ரோஜா பூவா அப்படின்னா ஏங்க இப்ப அதுவா முக்கியம்? கதையை கேளுங்க. சரி சொல்லு. ஒரு நாள் அந்த பையன் வெளியே போனானா. கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்தா, அங்க அதே மாதிரி நிறைய ரோஜா பூ இருந்துதான். அத பார்த்ததும் ரோஜா பூலாம் ஸ்பெஷல் இல்ல, எல்லா பூ மாதிரியும் அதுவும் சாதாரண பூதான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இல்ல என்ன கேட்டா அது ஸ்பெஷலான பூதான், ஏன்னா அந்த பையனோட தனிமையை அது போக்கிருக்கு. அது எப்படி சாதாரண பூவா இருக்க முடியும்? பாருடா, பையன் இந்த விஷயத்துல வீக்குன்னு நினைச்சேன், செம ஷார்ப்பு தான். இப்படியே தினமும் அவன் வந்து ஹீரோ கூட இருக்க, கட் பண்ண நோபல் சன்னி கூப்பிட்டதா மீராவோட சர்வெண்ட் வந்து சொல்ல, இந்த சன்னி யாருன்னா 3வது இளவரசன் இருக்காங்க, அவனோட அம்மா. ஐயோ, அந்த கிளவி எதுக்கு நம்மள கூப்பிடுறானே தெரியலையே. அப்ப கதை மறுபடியும் முதல்ல இருந்து நடக்குதோ? ஏன் மீரா, ஏன் டல்லா இருக்க? நீ என்னோட ஒரே பொண்ணு, உனக்கு போக பிடிக்கலனா போக வேணாம். பரவாயில்லப்பா, நான் போறேன். இப்ப சீன் வந்து சன்னிக்கு மூவ் ஆகுது. ஆன்ட்டி, ஏன் அந்த சண்டைக்கோழிய வர சொன்னீங்க? அவளை ஷைஷுவுக்கு மேரேஜ் பண்ண போறீங்களா? ஆனா ஷைஷுவுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. கல்யாணம் ஆனா எல்லாமே மாறிடும். அதோட மீராவோட அப்பாவுக்கு பெரிய பவர் இருக்கு. ஷைஷு அவரோட மருமகனா ஆனா அவனால ராஜாவா மாற முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல, கட் பண்ண நம்ம மீரா அங்க வர, அப்ப இவ எழுதின ஸ்டோரிய நினைச்சு பாக்குறா. அதாவது புக்ல உண்மையான மீரா போலியான மருந்து சாப்பிடுவாள, அப்ப இவங்க கிட்ட தான் காப்பாத்த சொல்லி உதவி கேட்பா. அதை நினைச்சு பார்த்து அவங்கள போய் பாக்குறா. வாமா, வந்து உட்காரு. சுயர், மீராவுக்கு டீ கொண்டு வா. இந்த டீல ஏதாவது கலந்துருப்பாங்களோ? சேச்சே, இந்த கிழவி கெட்டவனாலும் அவ இடத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்மள கொள்ள மாட்டா. உடனே அவ குடிக்க, ஆனா குடிச்சதும் அவளுக்கு ஏதோ பண்ணுது. ஆஹா, இதுல கன்ஃபார்மா எதையோ ஒண்ணு போட்டிருக்காங்க. இது இந்த கிழவியோட வேலையா இல்ல இந்த சண்டாலியோட வேலையா? அந்த டீல சுயர் தான் எதையோ கலந்துருக்கா. ஆன்ட்டி, என்னன்னே தெரியல, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கிளம்பவா? அட, என்னோட மருந்து வேலை செய்ய இன்னும் டைம் இருக்கே. இவ என்ன உடனே நடிக்கிறா, ஏதோ பிளான் பண்ணிட்டா. உடனே தலைவி வீட்டுக்கு போக, அவ போனதும் அவளோட ஆன்ட்டி சுயட திட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையா ஆன்ட்டி, நீ அதுல எதையோ ஒண்ணு கலந்துருக்க. அவளுக்கு இங்க ஏதாவது ஆனா மாற்றுறது நீ இல்ல, நான் தான்.
இனிமே என்ன கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. சரி ஆண்டி, இனிமே பண்ண மாட்டேன். இந்த பக்கம் தலைவி குடிச்ச மருந்து வேலை செய்ய அப்பா நம்ம ஹீரோ அங்க வர, ஹே பையா எப்படி இருக்க? இவளுக்கு என்னாச்சு தெரியல. நோபல் சனி இவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வெளியே வரும்போது இப்படி ஆயிட்டாங்க. உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு போக உடனே அவ ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஐயோ இளவரசி என்ன பண்றீங்க? அட ஏமா அழுவுற? எங்க இளவரசர் ஒன்னும் அவளை கிஸ் பண்ணல, உங்க இளவரசி தான் கிஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் டாக்டர் அவளை செக் பண்ணி பிரச்சனை ஒன்னும் இல்ல, இவங்க ஹெவியான ட்ரக்க சாப்பிட்டு இருக்காங்க, ஒரு 1 ஹவர்ல பழையபடி மாறிடுவாங்க. அடாடா எனக்கு ரொம்ப வேக்குதே, ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசியா அப்படின்னா என்ன? அப்பாவை ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஏய் அழகா, நாம பெட்டுக்கு போலாமா? ஐயோ என்ன இப்படி சொல்றாங்க? நீங்க போங்க, உனக்கு நீ என்ன பண்றன்னு தெரியுதா? தெரியுமே. சொல்லு, நீ யாரு? நான் ஒரு காளானா? அப்ப நான் யாரு? நீ ஒரு பொம்மை, அதுவும் கியூட்டான பொம்மை. இப்ப அடுத்த நாள் வர உடனே அவளோட வேலைக்காரி வந்து நேத்து நடந்தது ஞாபகம் இருக்கான்னு கேட்க உடனே அவன் நினைச்சு பாக்குறா, ரொம்ப பண்ணிட்டேனோ, இதுக்கு காரணம் அந்த சுயர் தானே. அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. இளவரசி அவங்க உண்மையான இளவரசி, அதனால என்ன, இதை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா கதைப்படி யோடா தான் மருந்து சாப்பிட்டு சைஷு கிட்ட தப்பா நடந்துப்பா. ஆனா இது ஏன் ஆப்போசிட்டா எனக்கு நடக்குது? அது ஒரு 2 சைடு கேரக்டருக்கு ஏன் நடக்குது? நம்ம கதைக்குள்ள நமக்கே தெரியாம இவ்வளவு ட்விஸ்டா என்னதான்பா நடக்குது? சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் யோசிக்கணும், நாம அவளை ஒரு வழி பண்ணணும். உடனே அவ அப்பா கிட்ட நடந்தது சொல்ல உடனே அவரு அரசர்கிட்ட அதை பத்தி சொல்ல போக, ஆனா அவருக்கு முன்ன ஹீரோவோட ஆளுங்க ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கற்பனா ஹீரோவை பார்க்க மீரா வரா. சாரிங்க. எதுக்கு சாரி கேக்குற? என்ன கிஸ் பண்ணதுக்கா இல்ல என் மேல படுத்து உருண்டதுக்கா? பா செம பல்பு. டேய் எதுக்குடா சிரிக்கிற? எனக்கே நேத்து நடந்ததை நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீ என்னன்னா சிரிக்கிற? இதுல அசிங்கப்பட எதுவும் இல்ல, ஏன்னா நேத்து நீயாவே இல்ல, அதனால நான் உன்னை தப்பா நினைக்கல. சரி இனிமே நீ ஏன் இங்கேயே இருக்கக்கூடாது? இங்க வா, அதுவும் உங்க கூட வா. நான் தினமும் உங்களை பார்க்க வந்தா பாக்குற எல்லாரும் நமக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு நினைக்க மாட்டாங்களா? ஓடுதா? என்ன ஓடுது? அதாவது நாம என்னவோ பிளான் பண்றோம்னு நினைக்க மாட்டாங்களா? அத பத்தி கவலைப்படாத, யாருக்குமே தெரியாம நீங்க வந்துட்டு போற மாதிரி நான் பண்றேன். கற்பனா மார்க்கெட்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் தங்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு பழி போட அப்ப தலைவி வந்து அந்த ஆளை காப்பாத்துறா. என் பேரு சாங்கி, உங்க பேரு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாங்கி, இவன் பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எங்க தான் ஞாபகம் இல்ல. நான் உனக்கு கேட்கலாமா? கேளுங்க. இல்ல அந்த பொண்ணு ஏமாத்துறான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுவா, நார்மலான பொண்ணுங்க தப்பா நடந்தா தன்னோட மானத்தை தான் காப்பாத்திக்க பாப்பாங்க, ஆனா அவ தன்னோட உடம்ப கூட மறைக்காம அதோட அவன் மேல பிராத்தலுக்கு போற பொண்ணுங்க யூஸ் பண்ற சென்ட் போட்டிருந்தா, அதை வச்சுதான் அவ பொய் சொன்னான்னு சொன்னேன். உங்களுக்கு எப்படி அந்த சென்ட்டை பத்தி தெரியும்? அவங்க போவாத பிராத்தலே இல்ல. ஏய் என்னடி பண்ற? இல்ல அவ என்ன சொல்ல வரனா, அதுலதான் நான் திறமையானவன்னு சொல்ல வரா. சரி, உங்க உதவிக்கு நன்றி, ஆனா நீங்க இன்னும் உங்க பேரை கூட சொல்லல. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது அனுப்புங்க, என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்றேன். இது சப்ப மேட்டருங்க, இதுக்கு எதுக்கு உதவிலாம்? சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உடனே அவ போக இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர அவன் தன்னோட ஆளுங்களை கூப்பிட்டு இனி யாரையும் மீரா கிட்ட பழகவோ இல்ல நெருங்கவோ கூடாதுன்னு அவன் சொல்ல, சோ ஹீரோவுக்கு ரொம்ப பொறாம வருது போல. கற்பனா அரசருக்கு பிறந்த நாள் போல, அதனால எல்லா நாட்டுல இருந்தும் ஆளுங்க வர அப்ப நம்ம ஹீரோவும் வர. ஹீரோவை பார்த்ததும் மீரா சிரிக்க அத அப்பா நோட் பண்ணிடுறாரு. ரொம்ப பெருமையா இருக்குமா? எதுக்கு? நீ என்னோட ஒரே பொண்ணு, உனக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் கண்டிப்பா சேர்த்து வைக்கிறேன். அட இவரு வேற. அப்ப வேற ராஜ்யத்தோட இளவரசி வரா. அவளை இந்த நாட்டோட இளவரசர்கள்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவளோட அப்பா அனுப்பி வச்சிருக்காரு. இளவரசி ஜின்லுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது? ஓப்பனா பேசுங்க. என்ன கேட்டா பட்டத்து இளவரசர் தான் கரெக்டான சாய்ஸ்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவரு எங்க நாட்டிலேயே இருந்திருக்காரு. அட ஆமா, நம்ம கதையில இவன் அந்த நாட்டோட பணைய கைதியா போயிருப்பான்ல, ஆனா அது ஒரே சீன் தானே, அதனால அங்க என்ன ஆச்சுன்னு நான் யோசிக்கவே இல்லை. இவனுக்கு அங்க அப்படி என்ன ஆயிருக்கும்? யாரு இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இவனே ஒரு பயந்தாங்குழி, பேசுனா கூட பயப்படுவான், ஏதாவது கேள்வி கேட்டா திருன்னு முழிப்பான். அதோட இவ ஒரு நோயாளி, இவனை கட்டிக்கிட்டு இவ என்னைக்காவது மண்டைய போட்டா அப்புறம் என் நிலைமை, நான் விதவையா கிடக்கணும். அதனால எனக்கு இவனை மாதிரிலாம் வேணாம், நல்லா ஹேண்ட்ஸமா யார பார்த்தும் பயப்படாத மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு புருஷனா வரணும் அப்படின்னு அவன் சொல்ல, அதை பார்த்து 3வது இளவரசன் சிரிக்க, அரசே
ஒருக்க பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. நீங்க பர்மிஷன் தந்தா இவகிட்ட நான் பேசுவேன். தாராளமா பேசு. ஏய் சோப்புடப்பா, எந்த தைரியத்துல எங்க இளவரசரை நீ திட்டுவ? முதல்ல நீ அவரை ரிஜெக்ட் பண்ற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அதோட உங்க நாடு எங்க கூட நடந்த சண்டையில தோத்து போயிருக்காங்க. நீ எல்லாம் பேசவே கூடாது. அதோட நீ என்ன ராஜாவோட முறையான பொண்ணா? கீப்புக்கு பிறந்தவ. உனக்கு எங்க இளவரசரை பிடிக்கலையா? ஹீரோ தலைவி அவனுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இரு, முதல்ல நீ யாரு? என்கிட்ட பேச உனக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படின்னு அவ கேட்க, அப்ப ஹீரோவோட தாய் மாமா எழுந்து, நான் இந்த ராஜ்யத்தோட தளபதி. என் படைய உன் ராஜ்யத்துக்கு அனுப்புனா இப்ப நீ நின்னு பேசுறல, ஆனா அடுத்த தடவை உன்னால இங்க நிக்க கூட முடியாது. இப்ப புரியுமே உன்னோட தகுதி என்னன்னு. உடனே அவன் மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போக, அவ போன பிறகு வேற ராஜ்யத்தோட தளபதி வந்து நம்ம மீராவை கல்யாணம் பண்ணிக்க கேட்க, உடனே மீராவோட அப்பா அவளை அடிக்க போக, உடனே அரசர் அவர் அனுப்பி விட்டுறாரு. என்ன மாப்பிள, வயிறு எரியுது போல. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோக்கு மீராவை பிடிச்சு போயிடுது. ஆனா அவளை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு அவனுக்கு தெரியல. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ அவ மனசுல இடம் பிடிக்கணும். கண்டிப்பா அவ மனச நான் ஜெயிப்பேன். இப்ப பார்ட்டிக்கு பிறகு தலைவி வெளியே போக, அப்ப ஹீரோட மாமா கூப்பிட்டதா ஒருத்த வந்து கூப்பிட, உடனே அவரை பார்க்க போறா. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, என் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அட நீங்களும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா உனக்கு கேட்கலாமா? கேளு. உங்க குடும்பத்துக்கும் இளவரசர் குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்ல. அப்படி இருக்க நீங்க ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? விட்டா நீயே எங்களை பிடிச்சிருவ போலியே. நீ சொன்னது உண்மைதான். ஜின்னுக்கு 5 வயசு இருக்கும்போது லீராஜியும் எங்க மேல போர் தொடுத்தாங்க. அதுல நாங்க தோத்துட்டோம். நாட்டை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா ஒண்ணு எங்க சோல்ஜர்ஸ்ல 2 லட்சம் பேரை தர சொன்னாங்க, இல்லனா பட்டத்து இளவரசனை அவங்க நாட்டோட பணைய கைதியா அனுப்ப சொன்னாங்க. அப்ப என்னோட அக்கா அவங்க மாமனார்கிட்டையும் அவங்க புருஷன்கிட்டையும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா. ஆனா 2 லட்சம் வீரர்கள் அனுப்புனா நாடு இன்னும் பலவீனமாயிரும்னு அவங்க ஜின்ன அனுப்புனாங்க. அப்படின்னா இளவரசரோட அப்பாவும் தாத்தாவும் அவரை கைவிட்டுட்டாங்களா? ஆமா, ஜின் அங்க போன பிறகு அவங்க அவனை கண்டுக்கவே இல்லை. என் அக்காவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க ஜின்னை எப்பவுமே கூப்பிட்டு வர மாட்டாங்கன்னு. அதனால என் அக்கா சோகத்திலேயே இறந்து போயிட்டா. இப்ப ஜின்னுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் எந்த பொண்ணுகிட்டையும் இவ்வளோ க்ளோஸா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதோட அவனோட நோயை பத்தியும் உனக்கு தெரியும்ல? தெரியும். அது ஏதோ பாய்சன்ல. ஆனா அது எப்படி அவருக்கு வந்தது? என்னதான் ஜின்னு ஒரு இளவரசனா இருந்தாலும் அவன் எதிரி நாட்டோட பணைய கைதி. அவன் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம ஜின்னு பணைய கைதியா போனப்ப அங்க அவனை ஜெயில வச்சு அந்த நாட்டோட இளவரசர்கள் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அதோட யாரோ அவனுக்கு அங்க விஷம் கொடுத்திருக்காங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. அதோட அவனோட பணைய கைதிக்கான டைம் முடிய, அது முடிஞ்ச பிறகு ஒரு ஆர்மியோட போய் அவங்க நாட்டையே அழிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கான். அவனோட கடந்த காலம் ரொம்ப பயங்கரமானது. ஆனா உன்னால அவனோட ஃபியூச்சரை அழகா மாத்த முடியும்னு நான் நம்புறேன். மாத்துவல? கண்டிப்பா. இப்ப அடுத்த நாள் தலைவி ஹீரோக்கு ஒரு மிட்டாய் வாங்கிட்டு வந்து தர. இது எனக்கா? ஆமா உங்களுக்கு தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன திடீர்னு எனக்கு கிஃப்ட் எல்லாம் தர? ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சேச்சே, அந்த மாதிரிலாம் இல்ல. அப்படியா? ஆனா அன்னைக்கு நான் அழகா இருக்குன்னு சொன்னேன். அது வேற இது வேற. ஓ அப்படியா? சரி, நாளைக்கு சீக்கிரமா வா. எதுக்கு? வந்தா உனக்கே புரியும். இப்ப அடுத்த நாள் அவ ஹீரோவை பார்க்க வர, அங்க பார்த்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன வர சொல்லிட்டு இவ்வளவு பேரை கூப்பிட்டு இருக்காரு. ஏமா, உன்னை எப்ப வர சொன்னா நீ எப்ப வர? அதான் வந்துட்டேன்லடா. சரி உள்ள போ, இளவரசர் உனக்காக தான் வெயிட் பண்றாரு. அப்ப மோமோ வரா. ஹே, நீயும் இங்க வந்திருக்கியா? ஆமா, இளவரசர் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்ட்டி வச்சிருக்காரு. எப்படி நான் வராம இருப்பேன்? அதோட இங்க வந்தவங்கள பாத்தியா? எல்லாருமே அழகா இருக்காங்க. ஆமா, ஏன் புரியலையா? இளவரசர் அவரோட மனைவிய இந்த பார்ட்டில செலக்ட் பண்ண போறாரு. ஆனா என்ன கேட்டா இங்க வந்த எல்லார விட நீ தான் அழகா இருக்க. அப்ப யாரோ ஒருத்தி தலைவி அடிச்சு உடனே சாரி கேட்டுட்டு வேகமா போயிடுறா. ஆனா தலைவி அவளை பார்த்ததும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு ஃபீல் பண்றா. இப்ப போனால அந்த வேலைக்காரி, அவ இங்கேயா வேலை செய்யறா? இல்லையே. ஏன் கேக்குற? எனக்கு ஏதோ தப்பா படுது. சரி, நீ உள்ள போய் இளவரசரை பாரு, அது என்னன்னு போய் நான் பாத்துட்டு வரேன். உடனே அவன் போக, அதோட இவளும் உள்ள போக, அப்போ ஒருத்தன் வந்து, உங்க லவ்வ நான் ஏத்துக்கிறேன். யார் நீ? என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. நீங்க தானே உங்க வேலைக்காரி கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பேச சொன்னீங்க. யோ, என்னையா உளர்ற? நான் அப்படி யாரையும் அனுப்பலையே. அப்ப இதுக்கு பேர் என்ன? இது உங்க கைக்கூட்ட தானே? ஓ, இது இவ வேலையா? இப்ப பாரு, இது என்னோடது இல்ல. அதோட என்னோட வேலைக்காரி இங்க வரவே இல்லை. சோ இத நான் அனுப்புனேன்னு நீ எப்படி சொல்லுவ? அப்ப யோடா வந்து, ஏன் உங்ககிட்ட 2 கைக்கூட்ட இருக்க கூடாதா? வாடி சக்காலத்தி, இது உன் வேலைன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு.
எல்லாருமே இதை நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறீங்க. சரி, கேட்டை இழுத்து மூடுங்க. அந்த வேலைக்காரி எப்படியும் இங்கே தானே இருப்பா, அவளை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும். உடனே யோட பயந்து போய், அட என்ன இளவரசி, இது சாதாரண விஷயம், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? அப்ப ஹீரோ வரான். அவ சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே, நாம எல்லாரையும் செக் பண்ணுவோம். ஏன்னா என் இடத்துல வந்து என்னோட விருந்தாளிய யாரோ கலங்கப்படுத்த பார்த்திருக்காங்க, அதை சும்மா விட முடியுமா? அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோவோட ஆளு இத பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கான் போல. அதான் ஹீரோ ரெடியா வந்திருக்கான். உடனே யோடோ அவ ஆளுகிட்ட ஏதாவது பணம் சொல்றா. உடனே மூணாவது இளவரசன் ஹீரோவை பார்த்து, ஜின்னே, நம்ம எல்லாருமே ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். அதோட இளவரசி தான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சே, அதனால இதை எதுக்கு பெருசுபடுத்தணும்? ஆமா இளவரசி, இத அப்படியே விட்டுடலாம். உடனே யோடவும் அவனோட ஆளும் கிளம்பி போக, அப்ப மோமோ என்னவோ எழுதுறா. ஹேய், என்ன எழுதுற? இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் எழுதி வச்சுக்கிறேன். ஐய, அப்படிலாம் எழுதாத, எனக்கு கல்யாணம்னாலே பயம். அப்ப ஏதோ சத்தம் கேட்க வெளியே போய் பார்த்தா யாரோ யோடவ குளத்துல தள்ளி விட்டுருக்காங்க போல. அது உங்க வேலை தானே. கட் பண்ணா சாங்கி அங்க வரான். இளவரசி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இளவரசி, என் கூட கொஞ்சம் வர முடியுமா? அவ வரமாட்டா, ஏன்னா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏதாவது சொல்லணும்னா இங்கேயே சொல்லு. அதுவும் சரிதான் இளவரசி, எனக்கு உதவிலாம் பண்ணீங்க, ஆனா பதிலுக்கு நான் எதுவும் பண்ணல. உங்களை சடனா பொண்ணு கேட்க வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படி சொன்னதும் ஹீரோ காண்டாக அத மீரா நோட் பண்ணிடுறா. உடனே சாங்கியவை பார்த்து, நமக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாதுங்க, அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? கண்டிப்பா, இவன் விட்டா பேசியே கரெக்ட் பண்ணிடுவான் போல. இளவரசி, உன் வண்டி வந்துருச்சு பாரு. வண்டியா? நான் அதை வரவே சொல்லலையே. வர சொன்ன, கிளம்பு. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அப்ப நானும் போறேன். சாரு, அப்புறமா போலாம். ஓ, போலாமே. சரி, ஏதாவது என்கிட்ட பேசணுமா? இந்த பக்கம் தலைவியை காட்ட, இப்ப நான் போகணுமா இல்ல இங்கேயே இருக்கணுமா? இருக்கணும் இளவரசி, என்னையே இங்க கூப்பிட்டு வந்த. இது இளவரசரோட ரூம்ல, வெயிட் பண்ணுங்க. அங்க பேசுறது இளவரசரும் தாங்காவுமா? ஆமா, அவங்க பேசுறத கேளுங்க. ஒட்டி கேட்கணுமா? ஆமா, அதுக்குதான் உங்களை இங்க கூப்பிட்டு வந்த. டீல் பேசணுமா? ஆனா நம்ம ரெண்டு நாடும் எதிரி நாடாச்சு, நாம எப்படி டீல் பேச முடியும்? நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா உங்க தம்பி என் அண்ணனோட டீல் பேசிட்டான். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? சிம்பிள், உன் தம்பி என் அண்ணன் கூட போட்ட டீல் படி நீங்க ஆர்மில நிறைய உளவாளிகளை இறக்கிருக்கான். கொஞ்சம் விளக்கமா சொல்லு. என் அண்ணனோட உதவியால உன் தம்பி நீங்க ஆர்மிய கண்ட்ரோலுக்கு எடுப்பான். அதோட அந்த உளவாளிகளை யூஸ் பண்ணி சொந்த நாட்டையே தாக்கி பழிய மீராவோட அப்பா மேல போடுவான். எனக்கு நீ சொல்ல வருது புரியுது, ஆனா இதால உனக்கு என்ன லாபம்? எனக்கு என்னோட அண்ணன் அரசன் ஆகிறது பிடிக்கல. ஏன்னா ஒரு சைக்கோ, அவன் மட்டும் அரசன் ஆனா நம்ம ரெண்டு நாட்டுக்கும் பிரச்சனை. அதனாலதான் உன் உதவி கேக்குறேன். சரி, நீ சொன்னது உண்மையா இருந்தா உன் கூட சேர்ந்து நானும் வேலை செய்யறேன். அப்ப இதை எல்லாத்தையும் தலைவி கேட்க, இப்ப சாங்கிய போனதும் அவ வரா. வந்து அவ ஜின்ன பார்த்து, நீ பேசினதை கேட்டல, உடனே உன் அப்பா கிட்ட இத பத்தி சொல்லு. அதோட நானும் இது உண்மையான்னு விசாரிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டீங்க? என்னாச்சு இவருக்கு? சரி, நமக்கு என்ன, நாம போலாம். உடனே அவ தன்னோட அப்பாவை பார்த்து அதை பத்தி கேட்க, என்னோட அறிவில உளவாளிகளா? ஆனா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்க, ஆனா மீரா, இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? முதல்ல உளவாளிகளை கண்டுபிடிங்க. ஒரு நிமிஷம், நீ இளவரசரை பார்க்க போனல, அப்ப அவர்தான் இத உங்ககிட்ட சொன்னாரா? நானும் நோட்டீஸ் பண்ணேன். அவரை பார்த்து சிரிக்கிற, கண்ணடிக்கிற, உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு அவரு கேட்க, ஆனா மீரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க உளவாளிய கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. சரி, நான் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன்ப்பா. ஒருவேளை எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருந்தா நீங்க யார் பக்கம் நிப்பீங்க? என் பொண்ணு யார் பக்கம் நிக்கிறாளோ அவங்க பக்கம் தான் நான். சொல்லு, நீ அவரை லவ் பண்றியா? யோ நைனா, அதான் இல்லன்னு சொல்றல, போய் அந்த உளவாளி யாருன்னு பாரியா? சரி சரி, போய் பாக்குற. கட்மான ஹீரோவை கட்ட, அப்ப ஹீரோ சொல்றான், நீ கெஸ் பண்ணது உண்மைதான். உன் கைக்குட்டியை திருடி உன் மேல பழி போட பார்த்தது அந்த யோடா தான். இப்ப சொல்லு, நாம என்ன பண்ணலாம்? விட்டுருங்க. சரி, அவளை விடு. அப்ப அந்த உளவாளிய கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, என் கூட வா. உடனே அவளை கூப்பிட்டு போறான். இவன் தான் அந்த உளவாளி. நீ ஏதாவது கேட்கணும்னா கேளு. இளவரசி மீரா தானே நீங்க? அப்ப நீங்க இளவரசரோட டீமா? என்ன டீம்? மரியாதையா உன்னை யார் அனுப்புனாங்கன்னு சொல்லு. என்ன பத்தி அப்புறமா விசாரிக்கலாம். அதுக்கு முன்ன உன் கூட இருக்கால, அவன் யாருன்னு தெரியுமா? அவன் மனுஷனே இல்ல, ஒரு மிருகம். உடனே அவன் ஹீரோ அவனை கைது பண்ணப்ப எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணான்னு காட்டுறான். அது மட்டுமா, இன்னைக்கு அவன் எங்க முன்னாடியே ஒருத்தனை தோலை உரிச்சு கொண்டான் அப்படின்னு சொல்லி தலைவியா கொல்ல பாக்குறான்.
ஆனா அதுக்குள்ள ஹீரோ அவனை கொன்னுடுறான். அதை பார்த்ததும் அவ பயந்து அங்கிருந்து ஓட, இளவரசி எதுக்கு மீராவை இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க? நான் தான் அவளை கூப்பிட்டு வர சொன்னேன். எதுக்கு? அவனும் நானும் பெட்டு கட்டணும், அதுல அவன் தோத்துட்டான் அப்படின்னு அவனோட மாமா சொல்ல, அட பாவி, என் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை கொன்னுட்டியடா. நீ ஒரு ரூத்லெஸ்ன்னு எனக்கு தெரியும், ஆனா புக்ல வெறும் கதையா அதை எழுதுன. எனக்கு அதை நேர்ல பார்த்ததும் தொட நடுங்கிருச்சு. இப்ப அடுத்த நாள் ஹீரோவை பார்க்க அவ கிளம்ப, அப்பா அவளோட மேடு வந்து, இளவரசி இளவரசர் இன்னைக்கு உங்களை வரவேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவ சொல்ல, வரவேணான்னு சொல்லிட்டானா? ஏன் அப்படி சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி நான் கிளம்புறேன். இப்பதான் ஞாபகம் வருது, சாங்கியா இருக்காருல்ல, அவரோட ஊருக்கு போறாராம். ஆனா போறதுக்கு முன்ன உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு அவ சொல்லிட்டு கிளம்பி போக, உடனே அவனை போய் பாக்குறா. நான் மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஒருவேளை நீங்க இளவரசி இல்லாம சாதாரண குடும்ப பொண்ணா இருந்தா என் காதலை ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. அப்படின்னா இவங்க மனசுல வேற யாரோ இருக்காங்க போல. சரி, உண்மையா பதில் சொன்னதுக்கு நன்றி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, கட் பண்ணா மீரா அவ வீட்டுக்கு வர, அப்பா மெய்டு வந்து, இளவரசர் உங்களை உடனே வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல, உடனே அவ ஹீரோவை பார்க்க போறா. அங்க போனா ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கான். என்னப்பா ஏன் சோகமா இருக்க? ஒரு வழியா நீ வந்துட்டியா? சரி, சாங்கியோட நீ வெளியே போனியா அப்படின்னு அவன் கேட்க, நீ என்ன ஃபாலோ பண்ணியா? அப்ப உனக்கு சாங்கியாவே பிடிக்குமா? அவன் ஏதாவது சொன்னானா? சொன்னான், அவன் கூடவே வந்துட சொன்னான். இல்ல, நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், எப்பவும் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், புரியுதா? இவனுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை இவன் என்ன லவ் பண்றானோ? சரி, இவனை கஷ்டப்படுத்த வேணாம். பயப்படாத, நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன். நிஜமாவா? நிஜமாதான். இப்ப இப்படி சொல்லிட்டு பேச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேன். அப்பயே நேத்து எதுவும் சொல்லாம ஓடிட்ட, என்ன பார்த்தா பயமா இருக்கா? பயமா? எனக்கா? எனக்கு தான் நீ யாருன்னு தெரியுமே. அதோட நம்மளோட முதல் மீட்டிங்கே நீ ஒருத்தனை கொல்றத நான் பார்த்தேன், அப்புறம் ஏன் ஓடுன அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு மீரா சொல்றா, அட என்ன தல, நான் ஒரு பொண்ணுப்பா, திடீர்னு என் முன்னாடி ஒருத்தனை கொன்னா பயப்பட மாட்டேனா? அப்ப என்ன பார்த்து பயப்படல. இல்ல, உன்னை பார்த்தெல்லாம் பயம் வருமா? சிரிப்பு தான் வரும். ஆனா உனக்கு கேட்கலாமா? அவன் நீ ஒருத்தனை தோலை உடிச்சு கொண்டதா சொன்னா, அது உண்மையா? உண்மைதான். அவன் என்கிட்டதான் வேலை செஞ்சான். அவன் என்னோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி பெண்களை ஏமாத்த பார்த்தான். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். நல்லதுதான் பண்ணிருக்க. ஆனா அடுத்த தடவை யாராவது கொல்றதா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லிருப்பா, நான் தூரமா போயிடுறேன். சரி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்ன நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு சாங்கியாவே பிடிக்குமா? எனக்கா? சேச்சே, அவனும் அவன் மூஞ்சும். ஆனா அவன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சும்மா சொன்னேன். சரி, இது உனக்கு தான். நான் என்ன குழந்தையா? முதல்ல சாக்லேட் கொடுத்த, இப்ப பொம்மை தர. ஆனா இத எனக்கு மட்டும் தான் வாங்கினியா இல்ல அவனுக்குமா? இல்ல, இது உனக்கு மட்டும் தான் வாங்கினேன். சரி, நாளைக்கு என் கூட வரியா? எங்க? ஹண்டிங் ஃபெஸ்டிவலுக்கு, வேட்டை திருவிழாக்கா. அன்னைக்கு தானே கதைப்படி இளவரசனை யாரோ அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவன் ஒரு மர்ம நோயால இறந்து போயிருவான். இத நடக்க விடக்கூடாது. இப்ப அடுத்த நாள் அவளோட மேய்டு கிட்ட, வேட்டை திருவிழாக்கு போறப்ப அவங்க 2 மணிக்குள்ள திரும்ப வரலன்னா அவளோட அப்பா கிட்ட போய் சொல்லி ஆட்களோட வர சொல்றா அப்படின்னு அவ சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக, இவ என்ன இப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கா, ஆனா சரியான திமுரு பிடிச்சவ, நம்மள கண்டுக்கவே மாட்டா. உடனே அவ மீராவை அம்பால தாக்க, ஆனா மீராவுக்கு எதுவும் ஆகல. உடனே மீராவுக்கு கோவம் வந்துருது. உடனே அவனை சாட்டையால அடிக்கிறா. ஹே மீரா, நீ எதுக்கு இப்ப அவரை அடிச்ச? அவ என்ன பண்ணணும் அதை தானே நானும் பண்ணேன். ஹலோ, அவரு ஒன்னும் வேணும்னே பண்ணல, நாங்க பழத்தை தான் எய்ம் பண்ணோம். அப்ப நீ வந்த, ஆனா உனக்கு தான் எதுவும் ஆகலையே. அப்படி இருந்தும் நீ வேணும்னே வந்து இவர் அடிச்சிருக்க. ஓ, அப்போ உன்னோட ஆளு என்ன தெரியாம சொல்லிட்டான், அப்ப நானும் தெரியாம அடிச்சிட்டேன். அப்ப ஹீரோ அங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, உடனே அவ நடந்தது சொல்ல, 2 பேருமே தெரியாம நடந்ததுன்னு சொல்றீங்க, சோ இத பெருசுபடுத்த வேணாம், நீ உடனே டாக்டர் கிட்ட போ. மீரா, நாம கிளம்பலாமா? உடனே 2 பேரும் போக, இப்ப நைட் ஆனதும் யாரோ நம்ம ஹீரோவை கூட பாக்க அவ மீரா குறுக்க வர, அப்பா அந்த அம்பு அவ மேல பட, அதே நேரத்துல மீராவோட அப்பா அவரோட டீமோட வர, அவங்கள பார்த்ததும் அசாசின் தற்கொலை பண்ணிக்க. கட் பண்ணா மீராவை இப்ப டாக்டர் செக் பண்ண, அப்ப மீரா கையில ஒரு பூவை பாக்குறாரு. அது ஒரு ரேரான ஒரு மூலிகை. உடனே அதை எடுத்துட்டு, கவலைப்படாதீங்க, இளவரசிக்கு ஒன்னும் இல்ல, கொஞ்ச நாள்ல நார்மலா இருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, சரி அங்கிள், நானும் போறேன், ஏதாவது நான் உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக, அவ போற வழியில டாக்டரை பார்த்து, சொல்லுங்க, அவளை தாக்குன அம்புல ஏதாவது விஷம் இருந்ததா? அது விஷம் இல்ல இளவரசி, ஆனா அது ஒரு கலப்பின மருந்து. சாதாரண நபருக்கு, அதாவது மீரா மாதிரி இருக்கிற யார் மேலேயாவது யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவே ஏற்கனவே விஷம் இருக்கிறவங்க மேல அதை யூஸ் பண்ணா அந்த நபர் உடனே இறந்துருவாரு. அப்படின்னா வந்தவனுக்கு என்னோட உடம்புல விஷம் இருக்குன்னு தெரியும், என்ன கொள்ளதான் வந்திருக்கான், தெரியாம மீராவை தாக்கிட்டான். யாரா இருப்பான்? சரி, வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இளவரசி கிட்ட இந்த மலரை நான் பார்த்தேன், இத ஹிடன் மலர்னு சொல்லுவோம், எந்த ஒரு பாய்சனையும் இதால கியூர் பண்ண முடியும், ரொம்ப ரேரான ஒண்ணு
அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அதை அவரு தர. அப்ப ஹீரோ ஜோசியர் சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஒரு பொண்ணு தான் உன் விதியை மாத்த போறா, ஆனா அவ இன்னும் உன் வாழ்க்கைக்குள்ள வரல. ஜோசியர் சொன்ன பொண்ணு மீராவா இருக்குமோ? கட்பானா எல்லாருமே அரசவைக்கு வர. அப்ப அரசர் கேக்குறாரு, இளவரசரை கொல்ல பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி கரெக்டான டைம்ல ஆட்களோட போனீங்க? இது பிளானிங்கா இல்ல கோஇன்சிடென்ஸா? கண்டிப்பா இது தற்செயல் தான். ஏன்னா நான் பிளான் பண்ணிருந்தா என் மகளை இதுல இன்வால்வ் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல, என் பையனை நீங்களும் உங்க பொண்ணும் காப்பாத்தினதால ஏதாவது வேணும்னா கேளுங்க, எனக்கு எதுவும் வேணாம் அரசே. ஏன்னா இதுல நான் எதுவும் பண்ணல. என் பொண்ணு தான் அவளோட உயிரை கொடுத்து இளவரசரோட உயிரை காப்பாத்தினா. நீங்க ஏதாவது தரணும்னா என் பொண்ணுக்கு தான் தரணும். கண்டிப்பா அவ குணமானதும் அவளை என்ன வந்து பார்க்க சொல்லு. அவ என்ன கேட்டாலும் நான் அதை அவளுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்ல, கட்பானா ஜின்னும் ஷைஷுவும் அங்க வர. அப்ப அரசர் சொல்றாரு, சொல்லு ஜின், உனக்கு வந்தவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. சரி மீராப்பா, நீங்க அங்க போனப்ப ஏதாவது பாத்தீங்களா? நான் போனப்ப எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா அரசே, வந்தவன் ஒருத்தங்கிட்ட நான் இதை எடுத்தேன். உடனே அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆக, ஏன்னா அது 3வது இளவரசனோட ராஜமுத்திரை. அப்பா, நான் இதை பண்ணல, யாரோ வேணும்னே என் மேல பழி போட பாக்குறாங்க. ஜின், நீ சொல்லு, இத ஷைஷு பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? இல்லப்பா, தம்பி இத பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா இத அவன் பண்ணிருந்தா வந்தவங்க கிட்ட இந்த முத்திரை இருக்காது. அவனை சிக்க வைக்கணுமே, யாரோ இத வேணும்னே பண்ணிருக்காங்க. உடனே அதை விசாரிங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்ல, அதோட எல்லாரையும் போக சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிட்ட மட்டும் தனியா பேசுறாரு. இப்ப நீயும் நானும் தான் இங்க இருக்கும். இப்ப சொல்லு, இது உன்னோட வேலையா? நான் இத பண்ணிருந்தா மீராவை இதுல இழுத்து விட்டுருக்க மாட்டேன். அதோட அவ என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இத பத்தி நான் யோசிக்கணும், நீ போலாம். கட்பானா ஹீரோ தலைவிய போய் பார்க்க, என்ன மன்னிச்சிரு, என்ன கொல்ல வந்தவன் தான் உன்னை இப்படி ஆக்கிட்டான். என் குடும்பம் என்ன கைவிட்டப்ப எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் நீ வந்த. நான் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்காக நீ உயிரையே விட போயிட்ட. நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு மீராவை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப 15 நாளைக்கு பிறகு நம்ம மீரா குணமாகறா. அப்ப ஹீரோ அவ பக்கத்துல இருக்க. முதல்ல அத அவ கனவுன்னு நினைக்கிறா. இது கனவில்ல. யோ, நீ என் ரூம்ல என்னையா பண்ற? அதோட எப்படி உள்ள வந்த? நான் செவரு ஏறி வந்தேன். ஒருத்தன் செவரு ஏறி உள்ள வந்திருக்கான். அது தெரியாம இவனுங்க யாருக்கு காவல் காக்குறானுங்க? என் அப்பா கிட்ட சொல்லி அவனுங்களோட சம்பளத்தை கட் பண்ண சொல்லணும். ஆனா உண்மையில ஹீரோ வந்ததை மீராவோட அப்பா பாத்துருக்காரு. ஆனா மீராவுக்கு ஜின்ன பிடிச்சிருக்குல்ல, அதனால அவரு தடுக்கல. அம்பு பட்டா இவ்வளவு வலிக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அதை வாங்கி இருக்கவே மாட்டேன். அதோட அதுல விஷம் இல்ல. சோ அது உன் மேல பட்டிருந்தா கூட எதுவும் ஆயிருக்காது. நான் இந்த உதவிய மறக்கவே மாட்டேன். இனிமே நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். யாரையும் உன்னை காயப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப கேர் பண்றான். இவன் வேற ரொம்ப கேர் பண்றானே, விட்டா இவனை லவ் பண்ணிருவோமோ? சரி, நீ என்ன நினைக்கிற? இத பண்ணது ஷைஷுவா இருக்கும்னு நினைக்கிறியா? எனக்கு அப்படி தோணல. என்னதான் ஒரு பேக்கா இருந்தாலும் அவனோட சில அவன் கொடுத்து அனுப்புவானா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதை வச்சதே நான் தான். ஏன்? ஏன்னா இப்ப எல்லாருமே அவன் மேல டவுட் படுவாங்க. அதனால அவன் எதுவும் பண்ண மாட்டான். அதே நேரத்துல அனுப்புனவன் இப்ப கேர்லெஸ்ஸா இருப்பான். அதனால இதுக்கு பின்னாடி யாரு இருப்பாங்கன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதனாலதான் அந்த டோக்கனை அந்த கில்லர் கிட்ட வச்சேன். பலே ஆளு பாணி. இப்ப மீரா நார்மல் ஆனதும் அவளை தன்னோட கார்டனுக்கு கூப்பிட்டு போறான். சரி சொல்லு, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லையே. இல்லையா? ஏதோ சொல்லணும்னு துடிக்கிற. உன் கண்ணு சொல்ல வருது, ஆனா வாய் தான் அத சொல்ல வேணான்னு சொல்லுது. சொல்லு என்னன்னு. உடனே ஜின்னு அவனோட காதல சொல்ல போக, அப்போ ஒரு பொண்ணு வரா. உன்னை எங்கெல்லாம் தெரியும் தெரியுமா? கடைசியா நீ இங்கதான் இருக்க. இந்த பொண்ணு நம்ம ஜின்னோட முறை பொண்ணாச்சே, இவ ஏன் இங்க வரா? அவ கதையோட அடுத்த வில்லி இவதானோ? என்னடா இது, சைடு கேரக்டர்லாம் மெயின் கேரக்டர் ஆகுது. அதோட மெயின் கேரக்டர் காணாம போது. ஏன் கதைக்குள்ள இவ்வளவு ட்விஸ்டா? சரி, இவ எதுக்கு வந்தானு பாப்போம். நீ தானே இளவரசி மீரா? ஆமா, அது நான் தான். சோ என் கசினை நீ தான் காப்பாத்தினியா? அதுவும் நான் தான். ரொம்ப நன்றி. ஹலோ, அத நீ சொல்ல வேணாம். உடனே ஹீரோ அவ கசின் கிட்ட பேச போக, அப்பா என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட. உடனே அவ அங்க இருந்து போக, உன் அப்பா இந்த நாட்டோட தளபதியா இருந்தா நீ பட்டத்து ராணி ஆயிரலான்னு நினைக்கிறியா? என் கசின் உன்கிட்ட கேரிங்கா இருக்கான்னு அவன் நல்லவன் நினைக்காத. அவன் ரூத்லெஸ் ஆனவன். அதோட நீ பாக்க இந்த பூக்கள் மாதிரி அழகா இருக்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஆனா பூக்கள் வாடி போயிரும். அதனால அவன் கூட சுத்துறத நிப்பாட்டு. ஏன்னா நான் தான் அவனோட வருங்கால மனைவி. எனக்காவது என்னோட அப்பாவோட பவர் இருக்கு, ஆனா உனக்கு அது கூட இல்லையே. ஹே, பே ஃபேமிலியோட பவர் உனக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவதான் நான். ஜின்னுக்கு நான் மனைவி. ஆனா உன் பவர் விட
என்னோட பவர் பெருசு. அதோட நீ கவலைப்படாத. நான் என்னதான் அவனோட மனைவி ஆனாலும் நீ வேணா அவனோட வப்பாட்டியாரு. நீங்க பாரு, நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணி வாழல, எனக்காக தான் வாழ்றேன். அதோட அவன் வாழ்க்கையில நான் ஒருத்தி தான். ஒருவேளை அது முடியலனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா ஊர்ல இவன் மட்டும் தான் இருக்கானா, வேற பையனே இல்லையா? இவன் இல்லைன்னா இன்னொருத்த. அதோட நான் அவனுக்காக வழி மேல விழி வச்சு வெயிட் பண்ணல. நீ வேணா அவனை மடக்க பாரு. ஒருவேளை பவருக்காக உன்னை அவன் கட்டிக்கிட்டானா அவனை தூக்கி போட்டுட்டு நான் போயிருவேன். நீ ரொம்ப கான்பிடன்ஸா இருக்க, அது கூடவே பிறந்ததுமா, பாக்கலாம் அவன் யாரை சூஸ் பண்ணுவான்னு. உடனே மீரா அங்க இருந்து போக அப்ப ஹீரோ வர. ஆனா அவனை பார்த்தும் அவ எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறா. உடனே அவனும் பின்னாடியே போக அவ போற வழியில அவ கீழே விழ. உடனே ஹீரோ அவளை கீழே விழாம பிடிக்க, கால்ல ஏதாவது அடிபட்டுச்சா? ஆமா, கால் வலிக்குது. இப்ப என்ன, நீ என்ன தூக்கிட்டு போவியா? கண்டிப்பா. உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு போக, ஆமா நீ ஏன் இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? நீ தான் உன்னோட முறை போன கல்யாணம் பண்ணிக்க போறியே, அப்படி இருக்க நீ ஏன் இங்க வந்த? அவ சொன்னதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த பூமியே நம்மளை எதிர்த்தாலும் எனக்கு நீ தான் வேணும். பையன் நம்மளை எப்படிதான் லவ் பண்றான், சரி பாப்போம் சார் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாருன்னு அப்படின்னு அவ மனசுக்குள்ள சொல்ல. ஆனா ஜின்னு இருக்கால, அவன் ஸ்ட்ரெயிட்டா தன்னோட தாத்தாவை பார்த்து, என் கல்யாணம் யார் கூட நடக்கணும்னு நான் தான் முடிவு எடுக்கணும், அது என்னோட உரிமை, அதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் தாத்தா, ஒரு பொண்ணுக்காக உன் தாத்தாவே எதிர்த்து பேசுறியா? உனக்கு ரொம்ப திமிருதான். முதல்ல நீங்க என் தாத்தா இல்ல, அந்த உறவு எப்பவோ முறிஞ்சு போச்சு. எப்ப பவருக்காக சொந்த பேரனையே இன்னொரு நாட்டுக்கு கைதியா அனுப்புனீங்களோ அப்பவே முடிஞ்சு போச்சு. இனி தாத்தா குடும்பம் சொல்லி வந்தீங்க, அவ்வளவுதான். இன்னும் நீ என்ன வெறுக்கிறியா? அது பழைய கதை, நீயே இன்னும் அதை மறக்கல. அதோட இளவரசி மீராவை உனக்கு பிடிச்சிருந்தா அவளை உன்னோட ரெண்டாவது தரமா ஆக்கிக்கோ. ஆனா என்னோட பேத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா உனக்கே தெரியும்ல, அவ சின்ன வயசுல இருந்து உன்னை லவ் பண்றா. அவளை நீ கட்டிக்கிட்டா பாய் ஸ்டேட்டோட பவர் உனக்கு கிடைக்கும். அதால நீ ஈஸியா உன் அப்பாவுக்கு பிறகு ராஜாவா ஆக முடியும். அதோட இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன். ஏன்னா நீ என்னோட பேர. எனக்காகவா? சின்ன வயசுல ஒரு கைதியை என்ன அனுப்புனீங்களே, அது எனக்காகவா இல்ல உங்களுக்காக? என் அம்மா இறந்து போனாங்களே, அப்பவாது எனக்காக வந்தீங்களா? ஏன் நான் வந்து இவ்வளவு நாள் ஆகுதே, ஒரு தடவையாது என்ன வந்து பாத்தீங்களா? அப்போ எங்க போனீங்க? இந்த எனக்காக. இதெல்லாம் உங்க குடும்பத்தை பாதுகாக்கவும் நீங்க வாழவும் பண்றது, எனக்காக இல்ல, எல்லாமே உங்களுக்காக. ஆமாண்டா, நான் தான் அனுப்புனேன். இப்போ கூட எனக்கு அதை நினைச்சு கவலை இல்ல. நாடா நீயான் வந்தா எனக்கு நாடுதான் முக்கியம். வந்த உடனே கேட்டீங்கல்ல இன்னும் என்ன வெறுக்கிறியான்னு. எனக்கு வெறுப்பு இல்ல, கோபம் தான். ஆனா என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பார்த்தாலோ இல்ல மீராவை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலோ கண்டிப்பா உங்களை வெறுத்துருவேன். அதோட சின்ன வயசுல எனக்கு நீங்க பண்ணதுக்காகவும் என் அம்மாவோட சாவுக்காகவும் நான் பழி வாங்குவேன். உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும்ல, நான் பழி வாங்க முடிவு பண்ணிட்டேன்னா எப்படிலாம் போவேன்னு. அதனால என் வழியில குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போறான். அப்பா அவனோட முறை பொண்ணு வரா. சின்ன வயசுல இருந்தே நீதான் எனக்குன்னு சொல்லி வளர்த்தாங்க. அப்பத்துல இருந்தே நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா இப்ப அந்த மீராவுக்காக என்ன உதறி தள்ளுற. அப்படி என் கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? அவகிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவதான் என் வாழ்க்கையோட முதல் காதல். அதோட அவதான் என் கடைசி காதலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கட் பண்ண மோமோ பொண்ணு இருக்கால, அவன் நடந்ததை சொல்ல, உனக்கு தெரியுமா இளவரசன் தோட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இனிமே உன்னை தவிர வேற யாராலையும் அங்க போக முடியாது. குறிப்பா அவரோட முறை பொண்ணு, அவளுக்கு அங்க அலோடே இல்லையா. சொல்லு, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? சொல்லுப்பா. நீ சொன்னா உங்க லவ் ஸ்டோரிய நான் ஒரு கதையா எழுதி ரிலீஸ் பண்ணிருவேன். சேல்ஸ் பிச்சுக்கும். சொல்லுப்பா, நீ அவரை லவ் பண்றியா? அப்ப அதே நேரத்துல ஜின்னு இருக்கான்ல, அவன் வெளியே இருந்து மீரா என்ன சொல்லுவான்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த ராஜாவோட காதல், பணக்கார காதல், இதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்ல. குறிப்பா இளவரசர்கள் 1 இல்ல 2 மனைவி 3 மனைவி வச்சுப்பாங்க. ஆனா எனக்கு வரவன் என்ன மட்டும் தான் நேசிக்கணும். அப்படி ஒருத்தர் இருந்தா அவனை தான் நான் காதலிப்பேன். அதோட காதலுக்காக போட்டி போடணும்னு அவசியம் இல்ல. அவன் பணக்காரனும் இல்ல இளவரசனோ எதுவா வேணா இருக்கட்டும், பணத்துக்காக இல்லாம உண்மையான மனசுக்காக லவ் பண்ணா அதான் லவ். அதை விட்டுட்டு போட்டி போட்டு நீ தான் பெருசு, என்னை கட்டிக்கிட்டா நீ ராஜாவாகலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது காதலே இல்ல. எனக்கு அப்படிப்பட்ட காதல் தேவையில்லை. உடனே தலைவன் உள்ள வந்து என்ன பேசுறீங்கன்னு கேட்க, தலைவனை பார்த்ததும் மோமோ ஓடி போயிடுறா. உடனே தலைவன், இப்ப நான் பண்ண போறது உனக்கு கொஞ்சம் வலி தரும், ஆனா நீ அதை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு டேபிள்ல உட்கார வச்சு, டேய் என்னடா பண்ண போற? உடனே அவ அடிப்பட்ட இடத்துல ஒரு டேட்டோ போடுறான். இந்த காயம் என்னால தானே உண்டாச்சு, அது சரியானாலும் இந்த வடு எப்பவுமே உன்னை உறுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த டேட்டூ. இந்த நடுராத்திரி
என் ரூமுக்கு நீ வந்தது இந்த டாட்டூக்காக மட்டும்தான். அத நான் நம்பணும், அதுக்காக வரல. பின்ன எதுக்கு வந்த? என் தாத்தா கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன், நான் என்னோட முறை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அடப்பாவி, நல்லா தானே போச்சு, இப்ப எதுக்கு அந்த பைத்தியக்காரிய பத்தி பேசுற அப்படின்னு அவ மனசுக்குள்ளேயே பேசிக்க. சரி சொல்லு, உனக்கு எப்பத்துல இருந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது? அன்னைக்கு அந்த பொண்ணு அப்படி பேசும்போது யாருமே எனக்கு சப்போர்ட்டா பேசல. என் அப்பாவும் சரி, என் தம்பியும் சரி, இல்ல என் மாமாவும் சரி பேசல. நீ தான் எனக்காக பேசுன. அந்த நொடியில இருந்தே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன். சரி நீ சொல்லு, உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? உடனே அவ ஒரு கவிதையா சொல்றா. அப்படின்னா நீயும் என்ன விரும்புறதானே? கட் பண்ண அடுத்த நாள் வருது, மீரா ஒரு பூவை கொண்டு வருவாள, அதை யூஸ் பண்ணி ஜின்னோட பாய்சனை சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மருந்தை குடிச்சதும் பயங்கரமா வலி உண்டாகும்னு டாக்டர் சொல்ல, ஆனா ஜின் அதை சாப்பிட்டும் வலிக்குதுன்னு சொல்லவே மாட்டான். அப்ப மீரா ஜின்னோட மாமா கிட்ட இந்த மருந்தை சாப்பிட்டா டாக்டர் இதயத்துல ரொம்ப வலி உண்டாகும்னு சொன்னாரு, ஆனா ஜின் எந்த ரியாக்ஷனும் தர மாட்டானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஜின்னோட மாமா சொல்றாரு, நம்ம ஜின் இதை விட நிறைய வலிகளை அனுபவிச்சிருக்கான், ரொம்ப நாள் அதை ஃபேஸ் பண்ணதால இதெல்லாம் அவனுக்கு மறுத்து போச்சு, அதான் அவனால இந்த வலியை உணர முடியல. இதை கேட்டதும் மீரா ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா அவதான் ஜின்னோட கேரக்டர் உருவாக்குனா, ஆனா அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு அவ எதிர்பார்க்கல. இதெல்லாம் பார்த்து அவ இன்னும் ஜின்னு மேல ரொம்ப அட்டாச் ஆயிடுறா. அதோட ஜின்னோட முறப்போன்னு நினைச்சு நீ கவலைப்படாத, அவளுக்கு வேற இடத்துல நான் வரேன்னு பார்த்துட்டேன், இனி ஜின்னு உனக்கு மட்டும்தான் சொந்தம். உடனே மீரா, உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அதுக்கு ஜின்னோட மாமா, என் அப்பா முன்ன மாதிரி இல்ல, வயசாயிருச்சு, அதனால அவரு நீ இந்த விஷயத்துல தலையிட மாட்டாரு. அதோட நீ அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஜின்னை பார்த்து பைஷிய கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். ஆனா அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உன்னை லவ் பண்றேன்னு சொன்னான். ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? மீராவையும் கட்டிக்கோ பைஷியோவையும் கட்டிக்கோன்னு சொன்னேன். ஆனா ஜின் என்ன சொன்னா தெரியுமா? என்னோட ஒட்டுமொத்த லவ்வையும் என் மீராவுக்கு மட்டும்தான் நான் தரணும்னு நினைக்கிறேன், அதை வேற யாருக்கும் ஷேர் பண்ண நான் நினைக்கவே இல்லை மாமா. அவன் அப்படி சொன்னதும் நானும் பைஷுவுக்கு வேற மாப்பிளைய பார்த்துட்டேன். உடனே மீரா ஜின்னை போய் பார்த்து அவனோட முகத்தை தொட்டு, ரொம்ப வலிக்குதா? ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். நான் எப்பவுமே கீழே விழும்போது என் அம்மா வலிக்குதான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் இந்த வார்த்தைய நீ சொல்லிதான் நான் கேக்குறேன், அப்ப வலிக்குதா? ஆமா வலிக்குது. சரி இந்த இனிப்பு, இத சாப்பிடு. இனிப்பு சாப்பிட்டா வலி பறந்து போயிரும். எனக்கு இந்த கேக் பிடிக்காது தெரியுமா? ஏன்னா அம்மா போன பிறகு நான் திரும்பவும் இங்க வந்தேன். அப்போ இந்த கேக்க பார்த்ததும் சாப்பிடுன்னு நினைச்சேன், ஆனா அப்பா அதை என் தம்பிக்கு தந்தாரு. அவன் வேணான்னு சொன்னா கூட ஊட்டி விட்டாரு, ஆனா எனக்கு அதுல ஒரு பீஸ் கூட தரல. அப்பத்துல இருந்தே இந்த கேக்க பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்பதான் நான் இருக்கனே, இத சாப்பிடு. கட் பண்ணா ஷைஷுவோட அம்மாவை காட்டுறாங்க. அப்பா உங்களை பார்க்க 5வது இளவரசன் ஹான் வரான். அப்ப ஷைஷுவோட அம்மா, உனக்கு நடக்கிறது தெரியுமா? ஜின்னோட விஷத்தை சரி பண்ணிட்டாங்க, அதை ஏன் நீ தடுக்கல? நான் தடுக்கலன்னு யார் சொன்னா? அதுக்கான வேலையை நான் பார்த்துட்டேன். இழிச்ச நீ அனுப்புன பசங்க அவனை கொல்லுவாங்கன்னு பார்த்தா சொதப்பிட்டானுங்க. எப்பவோ சாக வேண்டியவன் இன்னும் உயிரோட இருக்கான். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பையன் ராஜாவா மாறுவான். எப்படி மாறுவான்? உடனே அவனோட கழுத்தை அவ கடிக்கிறா. செல்லம், நீ எனக்கு வலி கொடுத்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இவங்க ஹானோட சித்தி தான், ஆனா 2 பேருக்குள்ளயும் தப்பான உறவு இருக்கு. அதாவது ஹானுக்கு தன்னோட அழகை காட்டி இவன் மைக்கி தன்னோட கைப்பாவையா மாத்திருக்கா. சரி பிளான்னு சொன்னியே, என்ன விஷத்தோடு மாத்து மருந்து அவன் சாப்பிட்டதால இப்ப ஜின் ரொம்ப வீக்கா இருப்பான், அதனால அவன் வெளியே வர மாட்டான். இதுதான் நமக்கு ஏத்த நேரம். இப்ப ஷைஷு மீராவோட ரூமுக்கு போய் அவ கூட இருந்தா அதை யாராவது பார்த்தா வேற வழி இல்ல, ஷைஷுவுக்கு அவளை கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஷைஷு தான் அடுத்த ராஜாவா மாறுவான். ஆனா ஒருவேளை ஜின் அவ கூட இருந்தா என்ன பண்றது? இதே நேரத்துல ஜின்னு வந்து அவனோட பாய்சன் எடுக்கிற ப்ராசஸ்ல தியானத்துல இருக்க, அவ தலைவியும் கூட இருக்க. அப்ப ஷைஷு யாரோ அசாசின் அந்த பக்கமா வந்ததா சொல்லி ஒரு டீமோட வந்து மீராவோட ரூமுக்குள்ள போக பார்க்க, அப்ப மெய்டு பொண்ணு அவங்கள தடுக்க, இங்க பாரு, மீராவோட ரூமுக்குள்ள ஒரு கொலகாரம் போனதை நாங்க பார்த்தோம், அவனால மீராவுக்கு ஏதாவது ஆயிரும், எங்களை உள்ள விடு. அது இளவரசியோட குளியலாரை, எப்படி நீங்க அவங்களோட குளியல் அறைக்குள்ள போக முடியும்? இங்க பாரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதோட உள்ள யாரும் வரல, அதை எப்படி நான் நம்புவேன்? வந்தவன் உன்னை மிரட்டி இருந்தா என்ன பண்றது? சோ கதவை தர, இல்ல கதவை உடைச்சுக்கிட்டு நான் உள்ள வருவேன். உடனே அவன் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போக பாக்குறான். அவ ஜின்னோட மாமா வந்து அவனை தடுக்க, ஏன் என்ன தடுக்கிறீங்க? மீராவோட ரூம்ல யாருமே இல்ல, நீ கிளம்பு. நான் கிளம்புறேன், ஆனா ஒருவேளை மீராவுக்கு ஏதாவது ஆயிட்டா அந்த பழிய நீங்க ஏத்துப்பீங்களா? அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. சரி நான் தானே போக கூடாது, ஆனா லேடிஸ் போனால. உடனே ஒரு லேடிய உள்ள அனுப்புறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு யாருமே இல்லன்னு சொல்லிட்டு போக, உடனே அவனும் போயிடுறான். டேய் ஜின்னே, எங்கடா போன? இங்கதான் இருக்கேன். நீ என்னோட உயிரை மட்டும் காப்பாத்தல, என்னோட மானத்தையும் காப்பாத்திருக்க. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? என்னையே தரலாமா? ஹலோ, லிமிட்டை கிராஸ் பண்ணாத. கிராஸ் பண்ண தப்பா? ஐயோ வெக்கமா வருதே. இவன் வேற, ஹேய்
போடா மோசமானவனி, நான் மோசமானவனா உன்னை? உடனே ரெண்டு பேரும் தண்ணிய மேல அடிச்சு விளையாட, சரி சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ சொல்லு, நான் மட்டும் தானே, இல்ல 2 இல்ல 3 மனைவியா? சத்தியம் பண்றேன், நான் என் வாழ்க்கை முழுக்கும் உன்னை மட்டும் தான் காதலிப்பேன். வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்ல. நீ சொன்னது உண்மைனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன தவிர வேற யாரையாவது பார்த்த அந்த நொடியே உன்னை கொன்னுருவேண்டா. அம்மாடியோ, கொன்னாலும் கொல்லுவேன். அப்புறம் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாரையும் நம்பினதில்லை. என்னோட அப்பா அம்மா, என் மாமா, என்னோட சொந்தங்கள், நான் யாரையும் நம்பினதில்லை. ஆனா உன்னை நம்புறேன். உன்னை தவிர வேற யாரையும் நான் இந்த அளவுக்கு நம்பினதில்லை. என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே. உடனே மீரா அவனை கிஸ் பண்றா. இப்ப அடுத்த நாள் வருது. அவ மோமா வந்து, கேள்விப்பட்டது உண்மையா? நேத்து 2 பேரும் அப்படி இப்படி இருந்தீங்களாமே, அப்ப லவ் குசா ஸ்டார்ட் ஆயிடுச்சோ? ஏய் பைத்தியம், எங்களுக்குள்ள அப்படிலாம் எதுவும் நடக்கல. அப்படியா? ஆனா நீ பேசுறது ஒரு எழுத்தாளர் கிட்ட. நான் வேணா என்ன ஆச்சுன்னு சொல்லவா? இதான் நடந்தது அப்படின்னு அவ ஏதோ சொல்ல, ஐயோ இது ரொம்ப ரிஸ்கானதாச்சே, நாம சாதிக்கணும்னா சின்னதா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். உடனே மோமோ என்ன பண்றா, ஊர் முழுக்க ஷைஷுவும் லின்னும் லவ் பண்றாங்கன்னு பரப்பி விட, அது காட்டு தீ மாதிரி சிட்டி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. கட் பண்ண ஷைஷுவோட அம்மா இருக்காங்களே, அவங்கள மீரா பார்க்க வரா. அட மீரா, இப்ப இன்னும் அழகாயிட்டியே, அப்ப கல்யாண கல்ல வந்துருச்சு. சொல்லு, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கவா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி, எனக்கு ஏத்தவன நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். சூப்பர்மா, ஆனா கல்யாண விஷயம் சாதாரணது இல்லமா. இதுல உன் விருப்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்துல அவன லைஃப்ல அவன் முழுக்க பார்த்துப்பானு யோசி. சோ என்னோட பையனை பத்தி என்ன நினைக்கிற? ஷைஷுவா, அவன் ரொம்ப அழகானவன், ஆனா அவன் தான் யோடாவை லவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அப்பாவை போனதும் ஷைஷு வர. உடனே அவனோட அம்மா, யோடாவை நீ லவ் பண்றியா? அது வந்துமா, நீ என்ன முட்டாளாடா? யோடோ வப்பாட்டிக்கு பிறந்தவ, அவளுக்கு எந்த பவரும் இல்ல. ஆனா மீரா அப்படி இல்ல. அவளை நீ உன் மனைவியா மாத்தனா மீரா அப்பாவோட உதவியால நீ அடுத்த அரசனாகுவ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போக, இப்ப யோடோ வந்து, நடந்ததை கேள்விப்பட்டேன், மீராவை கட்டிக்க போறியா? இல்ல நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னை மட்டும் தான் கட்டிப்பேன். ஆனா அம்மாவை எப்படி ஒத்துக்க வைப்ப? அதை நான் பாத்துக்கிறேன். ஷைஷு, நீ என்னதான் இப்படி சொன்னாலும் அம்மா பேச்ச கேட்டு கண்டிப்பா அந்த மீராவை கட்டினாலும் கட்டுவ. அவளை இல்லாம பண்ணதான் என்னோட ரூட்டு கிளியர் ஆகும். உடனே அவ ஒரு பிளான் போடுறா. இதே நேரத்துல மீராவோட அப்பா எதிரி நாடு அவங்கள தாக்குறதால போர்க்களத்தை கிளம்ப, அப்ப மீராவை பார்த்து, இங்க பாருமா, நான் இல்லாத நேரத்துல ஏதாவது நடந்தா எதுவும் பேசாத, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, இல்ல நிலைமை மோசமா இருந்தா ஜின்னு கிட்ட போய் உதவி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, இப்ப அவரு போனதும் அவ மார்க்கெட்டுக்கு போறா. அங்க யோடா வரா. இவ என்ன எங்க போனாலும் வரா. எனக்கா எப்படி இருக்க? அக்காவா? யாரு உனக்கு அக்கா? என்னக்கா, நீ ஷைஷுவை கல்யாணம் பண்ணிக்க போற, நானும் அவனோட மனைவியா வரப்போறவ, அப்படின்னா நீ எனக்கு அக்கா, நான் உனக்கு தங்கச்சி, அதான் அப்படி கூப்பிட்டேன். என்ன உளறிக்கிட்டு இருக்க? அப்ப அந்த யோட பொண்ணு ஒரு பவுடரை போடுறா. அதால மீராவால அசைய கூட முடியல, ஏன் பேச கூட முடியல. அப்ப சடனா சில பேர் வந்து மீராவை அங்க இருந்து கூப்பிட்டு போக, அவங்க போனதும் அவன் மீராவை யாரோ கடத்திட்டாங்கன்னு கத்த. உடனே மேடு பொண்ணு வந்து, கடையை சீல் பண்ணுங்க, கேட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க, அதோட இளவரசங்கிட்ட போய் இத சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்ல, இந்த பக்கம் மீராவை ஒரு வண்டிக்குள்ள வச்சு சிட்டிக்கு வெளியே கொண்டு போக பார்க்க, ஆனா ஊர் முழுக்க காட்ஸா இருக்க. வண்டியை நிப்பாட்டு, உள்ள என்ன இருக்கு? சார், என்னோட மனைவி தான் இருக்கா, அவளுக்கு ஏதோ வியாதி வந்திருக்கு, சரி ஓபன் பண்ணு. ஐயோ சார், அதை பார்த்தா அது உங்களுக்கும் தொத்திக்கும். அப்படியா? அப்ப வேணாம், நீ கிளம்பு. உடனே அவங்க போக, அப்ப தலைவி அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அந்த பவுடரால அவ கேரா இருக்க, அதோட அவளால அசைய கூட முடியல. இப்ப வண்டி சிட்டிக்கு வெளியே போக, அப்ப ஹீரோ வரான். ஆனா மீராவை பார்க்காமலே அவன் உள்ள போயிடுறான். மீராவை நீ பாத்தியா? இல்ல, ஆனா எல்லா இடத்துலயும் ஆளுங்களை அனுப்பிட்டேன், கவலைப்படாதீங்க, அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கம் மீரா ஒரு ஃபாரஸ்ட கொண்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க, அப்ப நம்ம ஜின் வந்து அவனை கொன்னு மீராவை காப்பாத்திடுறான். பயப்படாத, நான் தான் உன்னோட வாழை தர முடியுமா? உடனே அவனை கொல்ல பாக்குறா. என்ன விட்டுருங்க, நீங்க இளவரசின்னு எனக்கு தெரியாது, அவங்க தான் காசு கொடுத்து இத பண்ண சொன்னாங்க. அவ மீரா தயங்குறத பார்த்து உடனே ஹீரோ அவளோட கைய பிடிச்சி அவனை கொன்னுடுறான். அதை பார்த்ததும் அவ பயந்து போய் மயங்கி விழ. இப்ப மீராவை காட்ட, நான் அவனை கொன்னுட்டேன், ஃபீல் பண்ணாதவா, ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்திருந்தா அந்த நொடியிலே நான் உயிரை விட்டுருவேன்னு அவங்க நினைக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். என்னை இப்படி பண்ணவங்களை தேடி போய் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு ஜின்னு வந்து, கவலைப்படாத, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இனி எப்பவுமே உன் கூட இருப்பேன். அதோட நீ கொன்னவன் அப்பாவிலாம் இல்ல, குற்றவாளி தான். சோ நீ அவனுக்கு கொன்னது தப்பு இல்ல. அழுதது போதுமா, இல்ல இன்னும் அழுவணுமா? ஆனா அவ அழுதுகிட்டே இருக்க. உடனே ஜின்னு வந்து அவளை கிஸ் பண்ண, அவ அழுவுறத நிப்பாட்டிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவ மறுபடியும் அழுவ. இவ மறுபடியும் கிஸ் பண்ண,
கட் பண்ண ஜின்னு வந்து ஃப்ரெண்டை பார்த்து மீராவை கடத்தினவங்கள, அதுக்கு உடந்தையா இருந்தவங்கள, அதோட யோடவை எல்லாரையும் தூக்க சொல்றான். அதோட ஃப்ரெண்டு மீராவை சரியா ப்ரொடெக்ட் பண்ணலன்னு அவனுக்கும் பனிஷ்மெண்ட் தரான். டே லூசு, அவன் தான் கோவத்துல சொன்னானா, நீயும் அதை ஃபாலோ பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்க. அவன் கோவத்துல தான் சொன்னான், ஆனா நான் என்னோட வேலையை சரியா பார்க்கல தானே. இந்த பக்கம் ஜின்னு மீராவை போய் பார்த்து, நீ ஓகேவா, இப்ப பரவாயில்ல அப்படின்னா விஷயத்துக்கு வருவோம். உன்னை கிட்னாப் பண்ணவங்க இவன் நம்ம கிட்டதான் இருக்காங்க, சொல்லு யோடவ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜின்னு கேட்க, அதுக்கு மீரா ஜின்ன பார்த்து, எனக்கு அவளை இப்பவே கொல்லணும்னு தோணுது. ஆனா அவ செத்துட்டா நான் பட்ட வேதனைய அவ எப்படி ஃபீல் பண்ணுவா, அவ ஃபீல் பண்ணும். அப்ப என்ன பண்ணலான்னு இருக்க, அவ எதை அடையணும்னு நினைக்கிறாளோ அதை நாம அழிக்கணும். அப்படின்னா உன் பிளான சொல்லு. அவ என்ன பண்ணாலோ அதேதான் நான் அவளுக்கும் பண்ண போறேன். என்னையா நான் ஒரு வில்லி மாதிரி பிளான் போடுறேன், நீ எதுவும் கேட்க மாட்ற. இல்ல நீ வில்லிலாம் இல்ல, ஒரு தைரியமான பொண்ணு. கற்பனா யோடவ அவங்க கிட்னாப் பண்ண, அதோட யோடோ யார் கூட ஓடி போயிட்டான்னு ஊர் முழுக்க அதை பரவி விட, இப்ப 2 நாளைக்கு பிறகு ஒரு சாக்கு முட்டையில அவளை கட்டி நடு ரோட்ல தூக்கி போட, உடனே அங்க இருக்கிறவங்க அது யாருன்னு போய் பார்த்தா நம்ம யோடோ. அவ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் தப்பு நடந்த மாதிரி அவளை மீரா மாத்திருக்கா. ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றா. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. அவளை யாரோ ரேப் பண்ணதா அவங்க நினைக்க, கட்மனா ஷைஷு வர அவன் லின்னு கிட்ட, நீ 2 நாளா எங்க போன, அதோட வெளியே உன்னை பத்தி ஏதோ பேசிக்கிறாங்களே அது உண்மையா? இல்ல ஷைஷு, அவங்க பேசிக்கிற மாதிரி எனக்கு எதுவும் ஆகல, என்ன நம்பு. உன்ன நான் நம்புறேன், ஆனா 2 நாளா எங்க போன, அதுவும் ஏன் இப்படி வந்த? மீரா தான் எனக்கு கடத்தினு சொன்னா, ஏன் கடத்தினு கேட்பான். நம்ம பண்ணதும் தெரிஞ்சு போயிரும். இப்ப என்ன பண்றது? யோடோ என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன எதுவும் கேட்காத, அதோட எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நான் கண்முழிச்சு பார்த்தா சடனா ரோட்ல இருந்த. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. புரியுது ஷைஷு, ஒரு தடவை கண்ணாடி கீழே விழுந்துட்டா அதை சரி பண்ண முடியாதுன்னு. சரி நீ போகணும்னு முடிவு எடுத்துட்ட, கடைசியா இதை குடிச்சிட்டு போ. உடனே அவன் அதை குடிக்க, அப்ப மனசுக்குள்ள என்ன மன்னிச்சிரு, வேற வழி இல்லாம தான் நான் இதை செய்ய வேண்டியதா போச்சு. கற்பனா ஷைஷு அவனோட அம்மா கிட்ட, நேத்து தெரியாம யோடோட தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவுதான், இனிமே கட்டிப்ப அப்படின்னு அவன் சொல்ல, நீ அவ கூட படு, என்ன வேணா பண்ணு, ஆனா ஊர் முழுக்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? அவ யார் கூடயோ படுத்துட்டு வந்தான்னு சொல்றாங்க. அவ உன் மனைவியா வர முடியாது. மீரா தான் உன் மனைவி. அதோட அவ குடும்பமே இப்ப அவளை தள்ளி வச்சுட்டாங்க. ஒன்னும் இல்லாத ஒருத்திய நீ கட்டிக்கணும்னு நினைக்காத. வேணா அவ்வளவும் ஸ்லேவா ஏத்துக்கோ, பொண்டாட்டியா ஏத்துக்க நினைக்காத. இப்ப ஊர் முழுக்க யோடோவை பத்தி பேச்சு அடிப்பட, அதோட ஷைஷு அவளை சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறான். வேணா விதைச்சா வேணா அறுத்துதான் ஆகணும். இது அவளா தேடிக்கிட்டதுதான். இப்ப 2 நாளைக்கு பிறகு மீராவுக்கு அவ பாட்டி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வர, அதுல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவளை அவங்க பாக்கணும்னு சொல்ல, உடனே மீரா ஜின்னு கிட்ட சொல்லிட்டு அவ பாட்டிய பார்க்க போறா. அவளோட சேஃப்டிக்காக அவனோட ராஜசீலையும் கூட ஃப்ரெண்டையும் அனுப்ப, கட் பண்ணா பாட்டியோட வீட்டை காட்ட, அப்ப மீரா வர, மீரா கண்ணு வந்துட்டியா, எங்க உன்னை பார்க்காமலே போயிருவேன்னு நினைச்சேன். அப்படிலாம் பேசாதீங்க பாட்டிமா, உங்களுக்கு எதுவும் இல்ல. அப்ப அலறல் சவுண்ட் கேட்க, இங்க வா, வெளியே என்ன ஒரே சத்தமா இருக்கு, ஃபீவர்னால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. என்ன சொல்ற, செத்து போயிட்டாங்களா? சரி அவங்கள எங்கன்னு சொல்லு, நான் அங்க போறேன். கட் பண்ணா மீரா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறா. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வைரஸால இன்ஃபெக்ட் ஆன மாதிரி தெரியுது. டாக்டர் ஏதாவது மருந்து கொடுத்தாரா? கொடுத்தாங்க, ஆனா எதுவும் வேலை செய்யல. உடனே ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு அந்த இடத்த க்ளோஸ் பண்ண சொல்லி அங்க யாரையும் போகாத மாதிரியும் அந்த சிட்டிக்குள்ள யாரும் வராத மாதிரியும் அவ பண்ண, டாக்டர் அங்க இருக்கிற பேஷண்ட்லாம் வைரஸால இன்ஃபெக்ட் ஆன மாதிரி தெரியுது, நீங்க அது என்னன்னு கண்டுபிடிங்க, நான் உடனே போய் பாக்குறேன். கட் பண்ணா மீரா அந்த ஊரோட தலைவரை பார்த்து நிலைமைய பத்தி சொல்ல, நீங்க சொல்றது புரியுது, ஆனா எங்கிடம்ல இருந்து ஆர்டர் வந்ததான் என்னால எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். எனக்கு புரியுது, ஆனா இது வைரஸ், இது வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால ஊரை உடனே லாக் பண்ணுங்க, இல்லனா இந்த வைரஸ் உலகம் முழுக்க பரவிடும். அப்பவும் அவர் முடியாதுன்னு சொல்ல, உடனே அவ ஹீரோவோட ராஜசீலை காட்ட, அதை பார்த்ததும் மீரா சொன்ன மாதிரி அவர் பண்ண. ஆனா இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க வெளியே போக பார்க்க, ஆனா மீரா யாரையும் போக விடல. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே, எப்படி அதுக்குள்ள மக்களுக்கு தெரிஞ்சது? அப்படின்னா இந்த வைரஸ் தானா ஸ்ப்ரெட் ஆகல, யாரோ பரப்பி விட்டுருக்காங்க. இதே நேரத்துல அரசவையில மீராவோட அப்பா மக்களை அப்படி விட முடியாதுன்னு அவங்கள காப்பாத்த ஏதாவது பண்ணணும்னு சொல்ல, அப்ப ஜின்னு வந்து அதை கேட்டுட்டு மீராவை காப்பாத்த கிளம்புறான். இதே நேரத்துல மீராவும் ஃப்ரெண்டும் ஊருக்குள்ள யாருக்கு இந்த நோய் முதல்ல வந்ததுன்னு விசாரிக்க போக, அப்போ ஒரு வயசானவர் வந்து ஊரோட கிணத்துக்குள்ள யாரோ பழைய துணியை போட்டதாவும் அந்த நாள்ல இருந்துதான் மக்களுக்கு இப்படி இருக்கிறதா அவரு சொல்ல, அப்படின்னா இந்த தண்ணியாலதான் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க, இனி யாரையும் இதை குடிக்க வேணாம் சொல்லு, அதோட அது யாருன்னு கண்டுபிடி. அப்ப இவங்க பேசுறத ஒருத்த ஒளிஞ்சிருந்து பார்க்க, கட் பண்ணா இந்த விஷயம் ஷைஷுவோட அம்மாவுக்கு தெரிய வர, சோ இது அவளோட பிளான் தான் போல. அவளால நம்ம பிளான் கெட்டிடக்கூடாது, அவளை கொன்னுரு. மேடம் அவங்க இளவரசி,
அதோட தளபதியோட பொண்ணும் கூட. அது மட்டும் இல்ல, இளவரசரோட வருங்கால மனைவி. அவங்கள கொல்றது ரிஸ்க் ஆச்சே, பரவாயில்ல அவளை கொல்லு. உடனே மீராவை கொல்ல அவன் அவனோட ஆள் அனுப்ப, ஆனா ஃப்ரெண்டு வந்து மீராவை காப்பாத்திடுறான். கட் பண்ணா நம்ம ஜின் அங்க வர, அதே நேரத்துல இன்னொரு கும்பல் வந்து நம்ம மீராவை மறுபடியும் கொல்ல வர, அப்ப ஃப்ரெண்டு மீராவை போக சொல்லிட்டு அவங்களோட சண்டை போடுறான். அதே நேரத்துல ஜின் அங்க வந்து அவங்கள காப்பாத்துறான். உன் ஃப்ரெண்டு ஓகேவா? ரொம்ப நாளைக்கு பிறகு நாம பாக்குறோம், ஆனா நீ நான் எப்படி இருக்கேன்னு கூட கேட்கல. சரி, அவன் ஓகே தான். பாருடா, ஃப்ரெண்ட கூட பார்த்து பொறாமப்படுறான். மீரா, இந்த வைரஸ் ஷைஷுவோட வேலைன்னு தோணுது. அதோட இந்த மாதிரி வைரஸால தான் இதுக்கு முன்ன ஆனோட அம்மா இறந்தாங்க. சோ இதுல ஆணும் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தோணுது. அதனால நம்ம உடனே அரண்மனைக்கு போகணும். இதே நேரத்துல ஹான் வந்து ஷைஷுவோட அம்மாவை பார்க்க வரான். உனக்கு தெரியுமா, 7 வருஷம் முன்ன இதே மாதிரி ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டுதான் என் அம்மாவோட சேர்ந்து 16 பேர் இறந்து போனாங்க. அதே மாதிரி இப்ப இஸ்ரோலையும் ஒரு வைரஸ் பரவுது. ரெண்டும் ஒண்ணுதான். இப்பதான் தெரிஞ்சது. இஸ்ரோல நீ தானே அந்த வைரஸ பரப்புன. சொல்லு, அது ஓம் வேலை தானே? அப்படின்னா என் அம்மாவோட சாவுக்கு நீதான் காரணமா? அதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்பயே இதை கேக்குற? என் அம்மாவை கொன்னு இருக்க, உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? உனக்கு எதிரா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. சொல்லு, ஏன் இதை பண்ண? சரி, உனக்கு ஒரு கதை சொல்றேன். அந்த காலத்துல ஒரே குடும்பத்துல இருந்து 2 பொண்ணுங்க அரசரை கட்டிக்கிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தி கர்ப்பமானா. ஆனா இன்னொருத்தையால குழந்தை பெத்துக்க முடியல. அதனால அவ குடும்பம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய தத்தெடுக்க சொன்னாங்க. ஆனா அந்த பையன் அவன் பேச்ச கேட்கணும், அவளுக்கு அடிமையா இருக்கணும். அவ முடிவு பண்ணா. அப்பதான் அரசரோட மனைவியா இருந்தும் அவ ஒரு வேலைக்காரியால அவளுக்கும் அவ பையனுக்கும் இங்க மரியாதை கிடைக்கல. அதனால அவங்கள சூஸ் பண்ண அந்த பொண்ணு முடிவெடுத்தா. அதனாலதான் உன்னை சூஸ் பண்ண. நீ நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்ட. நீ எப்பவுமே சொல்லுவ யாரையும் நம்ப மாட்டேன்னு. ஆனா எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சா உன்னை கொல்ல மாட்டேன்னு எப்படி நம்பின? உடனே அவளோட கழுத்தை நடிச்சு அவன் கொன்னுடுறான். ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை லவ் பண்ண, ஆனா நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. கட் பண்ணா ஷைஷோட அம்மாவை பார்க்க ஜின் அங்க போறான். அப்பாவை இறந்து போனதை அவன் பாக்குறான். நீதான் அவளை கொன்னியா? பின்ன யாரு கொல்லுவாங்கன்னு நினைக்கிற? இவ என் அம்மாவை கொன்னவ. இவளுக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன். உன்னையும் கொல்ல பார்த்தேன். ஆனா இவ என்னை இவ்வளவு நாளா ஏமாத்திருக்கா. அவ தப்பே பண்ணிருந்தாலும் அவளுக்கு தண்டனை அரசர் கொடுத்திருப்பாரு. அப்படி இருக்க நீ ஏன் அவளை கொன்ன? நம்ம 2 பேருமே அன்லக்கின்னு நினைச்சேன். எனக்கும் அம்மா இல்ல, உனக்கும் அம்மா இல்ல. அப்பதான் இவ வந்தா. எப்படி உன் வாழ்க்கைக்குள்ள மீரா வந்தாலும் அதே மாதிரி. ஆனா இவ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட தெரிஞ்சதும் நான் உடஞ்சு போயிட்டேன். ஆனா இவ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். அதாவது அவன் விஷம் குடிச்சு இறந்து போயிடுறான். கட் பண்ணா நம்ம டீம் வந்து அந்த வைரஸ்கான மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு இன்சோவோட மக்களை காப்பாத்த இந்த பக்கம் ஷைஷுவுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவன் உடனே ஒரு முடிவு எடுக்கிறான். அதே நேரத்துல மன்னருக்கு உடம்பு சரியில்லாம போக அதனால ஜின்ன ராஜாவா மாத்த முடிவு பண்றாரு. இப்ப இன்சோல இருந்து நம்ம ஜின்னும் அவனோட டீமும் கிங்டமுக்கு வந்து சேர அப்ப யாரோ அவங்கள தாக்க பார்க்க அத மாமாவும் ஃப்ரெண்டும் தடுக்க பார்க்க ஏன் அவன் சடனா நம்மள தாக்க பாக்குறான்? மன்னருக்கு உடம்பு சரியில்லை. அவர் எப்ப வேணாலும் இறந்துருவாரு. அவர் இறந்துட்டாருன்னா பட்டத்தில் உடசனா இருக்கிற நீ அடுத்த ராஜாவா மாறுவ. அதனாலதான் ஷைஷு உன்னை கொல்ல பாக்குறான். கட் பண்ண ஜின்னு வந்து அரண்மனைக்கு வர ஜின்னு எங்க ஷைஷுவோட பிரச்சனைய முடிக்க அவன் அரண்மனைக்கு போயிருக்கான். உடனே மீரா ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பண்ண சொல்ல கட் பண்ண ஜின்ன காட்ட என் அப்பா இன்னும் உயிரோடு தானே இருக்காரு. அப்படி இருக்கு அடுத்த ராஜாவை இப்ப செலக்ட் பண்ணி தான் ஆகணுமா? கண்டிப்பா, ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு. அதோட அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தகுதி இல்லாத நீ அரசனாயிருவ. அது நடக்க கூடாதுல. அதனாலதான் இந்த மீட்டிங். கட் பண்ண மீரா அமைச்சர்களோட மனைவிகளை கிட்னாப் பண்றா. அதாவது ஜின்னுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு இவங்களை கொண்டுருவேன்னு அவங்கள மிரட்டுறா. இந்த பக்கம் ஷைஷுவும் அமைச்சர்களும் ஜின்ன இளவரசர் பதவியை விட்டு தூக்க சொல்ல அதோட ஷைஷுவை போட சொல்றாங்க. ஷைஷு, நீ சொன்னதும் உடனே மாத்த இது என்ன விளையாட்டா? அரச பதவி. ஜின் இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணா? ஒரு மண்ணும் பண்ணல. தளபதியோட சப்போர்ட்ல இவன் ஆடுனா. அவர் இல்லனா இவன் ஒரு டம்மி பீஸ். அப்போ ஒருத்த வந்து ஷைஷு கிட்ட ஏதோ சொல்ல அவனோட மூஞ்சி மாறுது. அப்ப ஃப்ரெண்டும் மாமாவும் வந்து அமைச்சர்களோட மனைவி இப்ப மீரா கூட இருக்காங்கன்னு அதோட மீராவோட அப்பாவும் அவரோட வீரர்களும் இங்க வந்ததா சொல்ல கட் பண்ண ஜின்ன தனியா கூப்பிட்டு மன்னர் பேசுறாரு. அவரு ஷைஷுவை எதுவும் பண்ண வேணான்னு சொல்றாரு. என்ன பேசுறீங்க? அவன் கலகம் பண்ண பார்த்தான். அதோட என்ன பல தடவை கொல்ல பார்த்தான். அவன் பண்ணது தப்புதான். ஆனா இருந்தாலும் அவன் உன்னோட தம்பி. கவலைப்படாதீங்க, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அவனை உடனே நாடு கடத்துங்க. தலைவன் சொன்னதால அவர் வேற வழி இல்லாம ஷைஷுவை நாடு கடத்துறாரு. அதோட அவனோட அதிகாரத்தெல்லாம் பறிச்சு அவனை ஒரு சாதாரண மனுஷனா மாத்துறாரு. இப்ப இந்த விஷயம் யோடாவுக்கு தெரிய வர அவனோட ஷைஷுவை போய் பார்த்து அவன் கூட வரேன்னு சொல்றா. நான் மட்டும் மீராவை லவ் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு நான் ராஜாவா மாறி இருப்பேன். ஆனா இப்ப அது நடக்கல. அதோட நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல மீரா எனக்காக
ஜின்னை கல்யாணம் பண்ண மாதிரி நடிச்சு அவனை கொன்னான். அவனுக்கு பிறகு நான் ராஜாவா மாறினேன், அதுவும் மீரா அப்பாவோட உதவியால. ஆனா மீராவை கட்டிக்காம உன்னை கல்யாணம் பண்ண, அதனால மீரா சாக முடிவு பண்ணான். ஆனா அவ குடிச்ச விஷம் போலின்னு அவன் நினைச்சா. ஆனா அதை மாத்தினது என் அம்மா. அதோட மீராவை கொன்னதும் என் அம்மா தான். இந்த கனவு நிஜமாகும் நினைச்சேன், ஆனா எல்லாமே மாறி போச்சு. ஏன் தெரியுமா? நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததாலதான் நான் ராஜாவா மாறல. உடனே அவன் யோடாவை கொல்ல பாக்குறான். அவ தப்பிக்க ட்ரை பண்றா. என்னை மன்னிச்சிடு, நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரியல. சஷு, ஒரு உண்மையை சொல்லு, நீ என்ன உண்மையிலேயே லவ் பண்ணியா? தெரியல, ஆனா லவ் பண்ணிருப்பேன்னு தோணுது. ஒருவேளை இல்லன்னு கூட சொல்லலாம், ஏன்னா எனக்கு சரியா தெரியல. சஷு, நான் உன்னை கடைசியா கட்டி பிடிச்சுக்கவா? உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க அவ யோடு அவனை குத்தி கொன்னுடுறா. அதோட அவளும் விஷம் சாப்பிட்டு இறந்து போயிடுறா. இப்ப 2 வருஷம் ஓடி போக ஜின்னோட அப்பா இறந்து போனதால நம்ம ஜின்னு வந்து அடுத்த ராஜாவா மாறுறான். அதோட மீராவை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா வாழ. நான் இங்க வந்தது கனவு மாதிரி தெரியுது, ஆனா இப்ப சொல்றேன், என்னால உன் கடந்த காலத்தை மாத்த முடியாது. ஆனா இனிமே நாம இருக்க போற நாள் நான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவேன். உடனே 2 பேரும் கிஸ் பண்ணிக்க இந்த டிராமா முடியுது. இது ஒரு மினி டிராமா தான், அதனால மத்த கதைகள் மாதிரி இத போட்டு ஜவ்வா இழுக்காம ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. சோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து ஒரு சூப்பரான டிராமால நான் வந்து உங்களை மீட் பண்றேன்.